வணக்கம் நண்பா. நாளைக்கு அனதர் வேர்ல்டு குக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட ஃபுல் வீடியோ தான் இதுல பார்க்க போறோம். அதாவது இது வரைக்கும் நான் போட்ட சாப்டர பாத்தீங்கன்னா ஒரு மூவியா மேக் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் எபிசோடா போட்டா ஒரு சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணதுனால தான் மூவியா மேக் பண்ணி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மான்வா பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மான்வாவோட மெயின் கான்செப்டே பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டான நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு சமனிங் ஆகிறான். எங்க அப்படின்னா வேற ஒரு வேர்ல்டு சமன் ஆகிறான். பட் அவன் சமன் ஆகிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு ஃபுல்லா வாரா போயிட்டு இருக்கு. அதுவும் ஹியூமன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிராகன்ஸ் கூட சண்டை போட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஓபன் பண்ணியிருப்பான். அண்ட் இது ஒரு குக்கிங் பேஸ்ட் மான்வா தான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் பவர்டு மேஜ். அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட ஒரு டிராகன் ஃபேமிலியரும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து எத்தனை பேர்த்த குக் பண்ணி தன்னோட வலையில விளை வைக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி எப்படிலாம் அட்வென்ச்சர் போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மான்வால சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த மான்வாவை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மான்வாவோட டெய்லி வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா காலையில 9:15க்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி பாருங்க. அண்ட் வாங்க நம்ம கதைக்குள்ள போனா நான் ஏஜ் அது மட்டும் இல்ல இது நம்ம ஏஜ் வயசு கதையோட ஓப்பனிங்ல ஒரு அழகான மலையை தான் காமிக்கிறாங்க. மலைக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கிராமம். அங்க வந்து ஒருத்தனும் சுத்திர வச்சு ஆணி அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனு பாத்தீங்க அப்படின்னா போட மாட்டி இருப்பான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பாத்துட்டு இருக்கேன். இவன் தான் நம்மளோட கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 15 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கரெக்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோவும் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்திருப்பான். ஹீரோவுக்கு குக்கிங் மேல செம்ம இன்ட்ரெஸ்ட். தலைவனும் ஹை ஸ்கூல் முடிச்சு வேண்டி நான் கண்டிப்பா ஒரு செஃப் ஆக போறேன். முக்கியமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோம். அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே ரோட காசு பண்ணும்போது வழக்கம் போல என்ன ஒரு ட்ரக் வர நம்மளோட ஹீரோ மேல இடிக்க ஹீரோட கனவு அங்கேயே சரிஞ்சு போச்சு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் எங்கேயோ போற ட்ரக் எப்படியோ போக வேண்டியது தேவையில்லாம ஏன் மேல ஏறி என் கனவையே நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் இருந்த இடமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. சுத்தி முத்தி பார்க்க மக்கள் எல்லாருமே அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. என்னடா இடம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க பின்னாடி பாத்தீங்க அப்படியே ஒரு மிகப்பெரிய ரெட் டிராகன் இருந்துச்சு. அது கூட நிறைய மேஜர்ஸும் வாரியர்ஸும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த நானும் ஷாக் ஆயிட்டேன். அப்ப நான் ரீஇன்கார்னேஷனா இல்ல வேற என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு மெச்சட்டும் தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுலயும் முக்கியமா இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்க அப்படியே கூட்டு வந்திருப்பாரு. ஹீரோவும் ஆமாங்க இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அந்த வயசானவரும் நீ இப்படி கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் தான். ஏன் அப்படின்னா நீ வந்து வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ரூபின் எம்பியர்ப்பா. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே மெர்ச்சன்ட். இப்போ ஒரு டிராகன் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு தெரியுமா. அந்த கேபிட்டலோட பேர் பார்த்தோம் அப்படின்னா கிரீக். அப்படி இருக்கும்போது அங்கிருந்து தப்பிச்சு வேற கேபிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்க. ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான். என் தலையெழுத்து போய் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அதுலயும் முக்கியமா இங்க டிராகன்ஸ் இருக்கா, மேஜஸ் இருக்கா, சோதிஸ் இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம என்னடா உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். அதாவது ரூபின் கிங்டம் வந்து உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கு. இனிமே வரக்கூடிய ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைய டிராகன்ஸ் வந்து எம்பையர் அட்டாக் பண்ணும். அப்படி இருக்கும்போது மெர்ச்சன்டான நீங்க எல்லாருமே மிலிட்டரி போர்ஸ்ல ட்ரைனிங் எடுத்துக்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சோல்ஜர் சொல்ல இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே குஷியா இருப்பாங்க. ஆமா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு நம்மளோட எம்பையரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே குஷியா கத்திட்டு இருக்க. ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஏண்டா நான் கடைசி வரையும் ஒரு நார்மலான லைஃப் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஆர்மியில சேர்றதுக்கு 17 வயசுல இருந்து 45 வயசுல யார் யார் இருக்கீங்களோ அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா லைன்ல நின்று இருந்திருப்பான். அங்கிருந்து ஒருத்தரும் சரி ஓகே தம்பி உன்னோட ஸ்கில்ஸ் நீ எங்கிருந்து வந்திருக்க எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா பயத்திலே முடிச்சிட்டு இருக்க. அப்புறம் என்ன தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டான். ஒவ்வொரு நாளும் ஹீரோக்கு கொடூரமா போயிட்டு இருக்கும். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அப்படி இருக்கும்போது இது எப்பரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் நினைச்சிட்டு இருக்க. டெய்லியும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்கும் பயங்கர கொடூரமா போயிட்டு இருக்க. அந்த கொடூரத்தை கூட தாங்கிடலாம். அதையும் தாண்டி இந்த சாப்பாடுன்னு ஒன்று வைக்கிறாங்க பாருங்களேன் அதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்திருப்பா. ரொம்ப கன்றாவியா இருந்திருக்கும். ஆனா பக்கத்துல இருந்த எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதுல எந்த டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி அவங்களும் பயங்கரமா சாப்பிட்டுருப்பாங்க. இது பார்த்து அங்க இருந்து ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே ரொம்ப ரொம்ப ருசியான உணவை சாப்பிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளோட ரொம்ப பெரிய கனவான இந்த ரெஸ்டாரண்ட்டை ஏன் நம்ம இங்க ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது சீக்கிரம் இந்த ட்ரைனிங் எல்லாமே முடிச்சுட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கடுமையா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். அங்க வந்து ஒரு சோல்ஜரும் உங்ககிட்ட நிறைய மேஜிக் திறமை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ மேஜாக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவுக்கு ஆர்டர் கொடுக்க ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா மேஜிக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பான். சரி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சீக்கிரம் முடித்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்மி விட்டு வெளியே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எம்பிஎஸ் ஒரு ஆர்க் மேஜ் அங்க பாத்தீங்க அப்படின்னா லேடி
வெளியே வந்திருப்பாங்க. எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னோட ஹோட்டல் நான் இப்பதான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது, ஓ அப்ப புதுசா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? நீங்க தனியாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் கேட்கும்போது, இல்ல என் கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கணும் ரொம்ப பிடிக்கும். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் சொல்லியிருப்பான். இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்னோட பேர் வந்து ரின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. நீங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மீட் தேவைப்படும்ல. அப்படி இருக்கும்போது மீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது கேட்டாங்க இந்த ஹீரோவும். அதுக்கு தான் இந்த வில்லேஜ் சைடுல ஏதாச்சும் புச்சர் ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க இந்த பொண்ணு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படி இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு புச்சிங் ஷாப் தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் கேளுங்க. அவரு உங்களுக்கு பண்ணி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னும் சொல்லியிருப்பா. அண்ட் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட போய் கேட்க போகும்போது கொஞ்சம் பார்த்து கேளுங்க. அவர் கொஞ்சம் பயங்கரமா கத்துவாரு அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க இந்த ஹீரோவும். நாங்களாம் ஆர்மில 15 வருஷம் சர்வீஸ். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு வந்திருப்பான். அங்க அந்த ரின்னோட ஹஸ்பண்ட பாக்கணுமே தலையும் பாத்தீங்கன்னா கொடூரமா உட்காந்துட்டு இருந்திருப்பா. இவனை பார்த்தாலே வாங்க வரவங்க கூட ஓடி போயிடுவான் நாட்டுக்குது. அவனை பாத்தீங்கன்னா கொடூரமா பாத்துட்டு இருக்க ஹீரோவா அங்க வந்திருப்பான். நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா புதுசா கடை திறந்திருக்கேன் திறந்துக்கோ. இல்ல அந்த கடைக்கு மீட் சப்ளை பண்ணோம் பண்ணிக்கோ. இல்லங்க நான் அது உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட அங்கிருந்த வடம் கண்டிப்பா தர முடியாதுடா இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தியிருப்பான். ஹீரோவும் இல்லங்க அந்த மீட் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண, சரி ஓகே அப்படி இருக்கும்போது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு இந்த ரூபின் எம்பையர் கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். அவனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திருப்பான். ஏன்டா உங்களை மாதிரி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? என்கிட்ட இருந்து மீட் வாங்கிட்டு போயிட்டு அதே செகண்ட் ஹேண்ட்ல சேல்ஸ் பண்றீங்க வெளியே, கண்டிப்பா உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா வாடசெட்ல ஒரு அடி விழுந்திருக்கும். இதோட 49வது வடசட்டி நீ அடங்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரின்னு கத்த, இதை பார்த்து ரின்னோட ஹஸ்பண்டும் சரி ஓகேமா அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிருப்பான். ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். என்னங்கடா இவ்வளவு கத்திட்டு இருந்தா கொண்டாட்டி பார்த்தோன்னே ஆஃப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. ரின்னும் அந்த தம்பி நான் தான் வர சொன்னா அப்படி இருக்கும்போது அவருக்கு போயிட்டு அந்த மீட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ரின்னோட ஹஸ்பண்டும் வர எனக்கு ரொம்ப திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. ரின்னும் அது வேற ஒண்ணும் இல்ல நாங்க எல்லாருமே மேட்சன்ட் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அடிச்சு பேசி பழகிட்டோம் அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோவும் அப்ப நீங்க மேட்சன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ரின்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட் எடுத்து வந்து கொடுத்திருப்பாரு. இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான மீட். இந்த மீட்டை வச்சு நீ எப்படி சமைக்க போறேன்னு நான் பார்க்க போறேன். உன்னோட ஓடவே ஓடாத இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னெல்லாம் சப்ளை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த ஹை லெவல் மீட்டை வச்சு நீ எப்படி சமைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வேணா அடுத்த மீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிருப்பான். ஹை லெவல் மீட்டா அப்படி இருக்கும்போது இது எப்படி குக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அங்க கூட ரின்னோட ஹஸ்பண்டும் நல்லா இருந்தா மட்டும் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ரின்னு செம்ம காண்டா இருப்பா. தலைவியா அடுத்த வரசட்டி எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ரின்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா கீழே பாத்துட்டு இருந்திருப்பான். அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அடிச்ச அடியில ரின்னோட ஹஸ்பண்ட் அங்கேயே மட்ட அவரோட ஆன்மா வெளியே வந்து நம்மளோட ஹீரோ திட்டிட்டு இருக்குது. பக்கத்துல ரின்னு பயங்கர கடுப்பா நின்று இருக்க. இதை பார்த்து ஹீரோவோ நீங்க ரொம்ப அடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு ரின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை இது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் சொல்லியிருப்பா. இந்த பக்கம் ஹீரோவும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் இந்த மீட் வச்சு குக் பண்றேன் நீங்க ஈவினிங் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பக்கம் ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, இது பார்த்து ரின்னு ஷாக் ஆயிருப்பா. அவரு சொன்ன மாதிரி அது எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது அது ரொம்ப சீப் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அங்க கிளம்பி இருப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னு ஷாக் ஆயிருப்பா. அதை வச்சுட்டு என்ன சமைக்க போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்திருப்பான். அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் மீட் அது இல்லாம பீஃப் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம நார்மலா எப்படி கூப்பிடுவோமோ அதே மாதிரி கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த மீட்டோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா இது சிக்கனோடது கிடையாது. அது மட்டும் இல்லாம இதோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கோட்டோடதும் கிடையாது. இந்த திக்னஸ் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு பன்னியோட கறி தான். அது மட்டும் இல்லாம இது எனக்கு தெரிஞ்சு பன்னியோட வயிற்று பகுதியா தான் இருக்கணும். அந்த வயிற்று பகுதியில கொழுப்பு அதிகமா இருக்கனால யாருமே அந்த அளவுக்கு இது சமைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்ப ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணியிருப்பான். அப்படியே கட் பண்ணா ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பயங்கரமா திட்டிட்டு வந்திருப்பான். அவன் பாக்கிறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான். அதுலயும் முக்கியமா நீ அவட்டி எதுக்கு வம்பிழுத்து வச்சிருக்க? அவன் இப்பதானே புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கான். அவன் நல்லா சமைச்சாதான் நான் மீட்டு தருவேன். அது மட்டும் இல்லாம விட்ட அந்த கடைக்கு ஆதார் கார்டு லைசன்ஸ் எல்லாம் கேப்ப எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பயங்கரமா கத்திருப்பா. ரென்னோட ஹஸ்பண்டும் அவன் பாக்கிறது கொஞ்சம் மோசமானவன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அவன் நான் சொல்லிதான் இந்த இடத்துக்கே வந்தா. அப்படி இருக்கும்போது அப்ப நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்ட அவனும் ஷாக் ஆயிருப்பான். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரின்னோட ஹஸ்பண்டும் ஷாக் ஆயிருப்பான். உன் கண்ணு நொல்ல கண்ணு அதான் பாக்குற பூரா அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரின்னு பயங்கரமா கத்திட்டு வந்துட்டு இருக்க. இது கேட்ட ரின்னோட ஹஸ்பண்டும் காது வலிக்குது சுத்தமா முடியல. சரி ஓகே அப்படி இருக்கும்போது இப்ப அவனோட கடைக்கு தான் சாப்பிட போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் குக் பண்ண சாப்பாடு கேவலமாவே இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு மீட்டு தர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரின்னோட ஹஸ்பண்ட் சொல்ல, ரின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி ஒரு பேட்டில் ஃபீல்ட காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எம்பிஎஸ் அந்த சோல்ஜர்ஸ் காப்ளின்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. சண்டை சும்மா வெறித்தனமா போயிட்டு இருக்க.
அங்கிருந்து ஒரு சோல்ஜரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூணு கடியில மாட்டிப்பான். என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா கத்திட்டு இருக்க. அங்க வந்த ஒரு காப்ளின் பாத்தீங்க அப்படின்னா அந்த சோல்ஜரை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த காப்ளின் அதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிருக்கும். அந்த இடத்துக்கு மேஜ் லார்டான நம்மளோட ஹீரோ வந்திருப்பா. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எல்லா கோப்ளினையும் போட்டு தள்ளி இருப்பான். அதுலயும் முக்கியமா அவன் யூஸ் பண்ண அட்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பிளேடு. அந்த அட்டாக் யூஸ் பண்ணி அவர் பெரிய மாஸ்டர் போட்டு தள்ள நம்மளோட ஹீரோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பன்னி கறிய அந்த மெத்தட் யூஸ் பண்ணி வெட்டிட்டு இருந்திருப்பான். ஹீரோ இந்த மீட்டை வந்து கிரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்திருப்பான். எல்லா ப்ரிப்பரேஷனையும் முடிச்சிருப்பான். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ரெடியா இருக்கும்போது அங்க ரின்னோட ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க. இதை பார்த்து அங்க ஹீரோவும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பயே வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குக் பண்ண போயிருப்பான். ரென்னு இந்த ரெஸ்டாரண்ட் பாக்கிறதுக்கு ரொம்ப கிளீனா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க ரின்னோட ஹஸ்பண்டும். பாக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும், பட் சாப்பாடு தான் எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி சொல்ல இது கேட்டாங்க ரென்னோ. என்னங்க அடுத்த வரசட்டி வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல இது கேட்ட அவனு ஷாக் ஆயிருப்பான். ஆத்தி வாங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் ஹீரோ எண்ணெய் ஊத்தி இருப்பான். அது மட்டும் இல்லாம போர்க்கோட மீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது கரெக்டான டெம்பரேச்சர்ல குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா குக் பண்ண விட்டுப்பான். அது மட்டும் இல்லாம அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் மாறக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா அது ஓவர் குக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் லைட்டா பாத்திருப்பான். அது எப்ப வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வருதோ அப்போ வந்து நம்ம அடுத்த சைடு வந்து குக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா திருப்பி போட்டுப்பான். அண்ட் ஈவனா ஃபுல்லாத்தையும் குக் பண்ணா மட்டும் அந்த உள்ள இருக்கக்கூடிய கறி வந்து நல்லாவே வேகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஈவனா குக் பண்ணிருப்பான். அண்ட் அதே சேம் டைம்ல நாம சால்ட்டும் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா ஆனியன்லாம் வெட்டி சால்ட் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்க. அண்ட் போர்க்கோட மீட்டுக்கு கிரீன் சாலட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப போர்க்க வந்து கரெக்டா கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே சைஸ்ல கட் பண்ணிருப்பான். அண்ட் கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துட்டு தர இது பார்த்தாங்க ரெண்டும் ஷாக் ஆயிருப்பா. என்ன இந்த மீட் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டு பார்க்க அந்த டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு அந்த பன்னியோட பண்ணிக்கு கொண்டு போயிருக்கும். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது பார்த்து அவளும் ஷாக் ஆயிருப்பா. அப்ப நீ போர்க்கு வச்சு இதெல்லாம் சமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ரென்னு கேட்கும் போதே இது கேட்ட ஹீரோவா ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ கிரீன் சாலட் எடுத்துட்டு வந்து போர்க்கோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு சீரியஸாவே இது ஒரு புது டேஸ்ட்டை கொடுத்துச்சு. வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள பாத்துக்க அப்புறம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரென்னு சொல்லியிருப்பா. இது பார்த்த ஹீரோ உங்களுக்கு பிடிச்சது உங்களோட ஹஸ்பண்டான கிறிஸ்டனுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு தலைவன் திரும்பி பார்க்க பிளேட் பாத்தீங்க அப்படின்னா காலியா இருந்திருக்கும். ஹீரோவும் கிறிஸ்டன் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வரசட்டில தலையில அடிச்சிருப்பா. அடிச்சது மட்டும் இல்லாம உண்மை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்ட கிறிஸ்டனும் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஒரு போர்க்குல இந்த அளவுக்கு சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும் போது நான் வந்து நீ கேட்ட மாதிரி உன்னோட ஹோட்டலுக்கு தேவையான எல்லா மீட்டையும் நானே வந்து சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அக்ரூடி கிறிஸ்டன் சொல்ல இது கேட்ட ஹீரோவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இது ஒரு நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படியே எதிர்ச்சிருப்பா. நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க ஹீரோ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் சும்மா அள்ளுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்க அப்படியே ஹீரோட கடைக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு முடிச்சிருக்கு. அவங்க எல்லாருமே சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போக ஹீரோ வந்து கடை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அங்க இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்கிரீடியன்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் வாங்கின மாதிரி இருக்கு, திரும்ப இது எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது அங்க குக் பண்ணதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கும். முக்கியமா பெப்பர் வேற இருக்காதா. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இதுல இருந்தா தானே குக் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அதிக காசு செலவு பண்ணும். பட் என்கிட்ட அதுக்கு மாற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயின் எடுத்து வச்சிருப்பான். தலைவனு பாத்தீங்க அப்படின்னா சமன் பண்ண மாடர்ன் வேர்ல்டுல இருக்கக்கூடிய தலைவனுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே அங்க வந்திருக்கும். ஹீரோவோ நான் இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுற பொருட்களை அப்பப்ப சமன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை சொல்லிட்டு இருப்பான். அதுலயும் முக்கியமா எனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னால பாத்தீங்க அப்படின்னா மத்த விஷயத்த எல்லாத்தையும் சமன் பண்ண முடியுது. ஆனா என்னால இந்த வேர்ல்டுல இருந்து என்னோட பழைய வேர்ல்டுக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா மேஜஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த லிமிடேஷனை பிரேக் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போல. சோ என்னாலே இந்த உலகத்தை விட்டு என்னோட பழைய உலகத்துக்கு என்னாலே சமன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மீட்டு சிக்கன் போருக்கு இது மூணுத்தோட விலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. சரி ஓகே அப்படி இருக்கும்போது மாடர்ன் வேர்ல்ட்ல இருந்து இங்க சமன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ட்ரை பண்ணி பார்த்ததுல நான் எப்பெல்லாம் சமன் பண்றதோ அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா கெட்டு போன நிலைமையில தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னால ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சமன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கு மேல டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா செம்ம டயர்ட் ஆயிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் இங்க தானே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை தோந்து தலைவனும் பாத்தீங்கன்னா பீர் பாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இதெல்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வந்திருக்கும் இது அவ பார்த்த வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் காண்டா இருப்பா. அங்க பாத்தீங்கன்னா சிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்க. துத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ட்ரிங்க் ஸ்பாட்ல இருந்திருக்கும். இந்த பக்கம் ஹீரோ வந்து மண்டியில ஒரு கொட்ட இது பார்த்து அங்க சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. எதுக்கு இப்ப நான் அடிச்சேன், தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியா பயங்கரமா கத்திருப்பா. ஹீரோவும் ஃப்ரிட்ஜ்ல இருந்த பீர் பாட்டில எதுக்கு எடுத்த, எதுக்கு குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டாங்க வந்து சிந்தியாவும், அதுவா நேத்து நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நல்ல வாசனை வந்துச்சா, சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பிளேட் எல்லாமே காலியா இருந்துச்சு. நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா, அதனாலே பார்த்தா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள பூந்து இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் காண்டாயிருப்பா. தலைவனு பாத்தி அப்படியே மண்டியிலே கொட்டியிருப்பான். ஏய் நான் ஒரு டிராகன் தான், அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் எனக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் கத்திட்டு இருக்க. ஹீரோ நீ குடிச்சது கூட பிரச்சனை இல்ல, ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டாங்க சிந்தியாவும், நான் ஒரு டிராகன் அப்படி இருக்கும்போது ஈச்சி போயுமா இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோ செம்ம காண்டா இருப்பான். திரும்ப ஒரு கொட்டி இருப்பான். அது மட்டும் இல்லாம சிந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஒலிக்க வச்சிருப்பான். இதை பார்த்து சிந்தியாவும் கண்ணீர் விட்டு அழுந்திருப்பா. டே நான் ஒரு டிராகன்டா, கொஞ்ச நேரம் எனக்கு மரியாதை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவை அழுந்துட்டு இருக்க. ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான், சிந்தியா சொல்ற மாதிரியா ஒரு டிராகன் தான், அதாவது ஹியூமன்ஸ்க்கும் டிராகன்ஸ்க்கும் வார் நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சிந்தியாவோட அப்பா அம்மா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வார்ல இறந்து போயிருப்பாங்க. சிந்தியாவும் டிராகனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சிந்தியாவை தனியா விட்டு போறதுக்கு மனசு இல்லாம தலைவனு பாத்தீங்க அப்படின்னா சிந்தியாவை கூடவே கூட்டு வந்திருப்பான். பட் அவளை பார்த்தா அப்படி தெரியாம இருக்கிறதுக்காக அவளை பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஃபார்ம்ல மாத்தி வச்சிருப்பான். சிந்தியாவும் பயங்கர கடுப்புல இருந்திருப்பான். எவன அந்த வெங்காயத்தெல்லாம் கண்டுபிடிச்சது, கண்ணு எரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியா வெங்காயத்தை ஒழிச்சிட்டு இருக்க. இதை பார்த்தாங்க அந்த ஹீரோவும், சரி ஓகே நீ சீக்கிரமா ஒழிச்சிட்டு அப்படின்னா நைட்டு உனக்காக பர்கர் செஞ்சு தர அப்படின்னு சொல்ல, இது கிட்ட சிந்தியாவும் குஷியா இருப்பான். நிஜமா செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டன் வந்திருப்பான். அவனும் ஒரு மாதிரி சோகமா வந்துட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பான். எதுக்கு கிறிஸ்டன் இவ்வளவு சோகமா வராரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. கிறிஸ்டனும் எனக்கு ஒரு பாட்டில் சார் இருக்கும், அது இல்லாம கொஞ்சம் மீட் வேணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பீர் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துப்பான். பீர் இருந்திருக்காது, அதுக்கு பதிலா வேற ஒரு பாட்டில் எடுத்திருப்பான். ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி அங்க இருக்கும் நம்ம கிறிஸ்டன் கொடுக்க, கிறிஸ்டனும் நான் சாருக்கு கேட்டேன் நீங்க தண்ணி கொண்டாந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க இந்த ஹீரோவும், இதுவும் சாருக்கு தான், இதோட பேர் வந்து சோஜோ, இது குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை கொடுக்க, இந்த பக்கம் கிறிஸ்டனும் குடிச்சு பார்த்திருப்பான். தலைவனுக்கு செம்மையா இருந்திருக்கும். அட 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 இது ஒரு தேவாமிருதியா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நான் குடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸ்டனும் சொல்லியிருப்பான். கிறிஸ்டனும் சரக்கோட சேர்த்து மீட்டியும் சாப்பிடும் போது தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா நீ முன்னாடி கிரீன் சாஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்த தெரியுமா, அதை விட இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டனும் குடிச்சிட்டு இருந்திருப்பான். சரி உன்னோட நிறுத்திருப்பானா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதான் கிடையாது, பாட்டிலா போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஹீரோவே ஷாக் ஆயிருப்பான். யோ அண்ணாத்த எதுக்காக இப்படி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ கேட்கும் போது இந்த பக்கம் கிறிஸ்டன் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். என்னடா பெரிய மனுஷன் பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் கிறிஸ்டனும் ரெண்டு இருக்கால அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனுக்கு கதையை அழுந்துட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். எது துரோகம் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே அது மனசுக்குள்ள ஏதாச்சும் பாரமா இருந்துச்சுன்னா அப்படியே மிதக்கிற மாதிரி தான் தெரியும், உண்மையெல்லாம் கக்கிறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பக்கம் நம்மளோட தலைவனு பாத்தீங்க அப்படின்னா உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருப்பான். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்பி போனா. சரி ஓகே ஒரு நாள் தான் போனா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. அவ ஆனா ஊனா இதே மாதிரி சொல்லிட்டு போனாலா, இதை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. அதனால உள்ள அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனப்பதான் அவ என்னோட பழைய மெர்ச்சன்ட் ஃப்ரெண்டை ஒருத்தர் மீட் பண்ண போறது தெரிய வந்துச்சு. அது நான் பார்த்தோன்னு செம்ம ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா. இப்ப கூட பாத்தியா என்னை வீட்டுல விட்டுட்டு அவ அவனை தான் பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட கிறிஸ்டனும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து எப்ப இந்த புச்சிங் ஷாப் ஆரம்பிச்சனோ அப்பிருந்து என்னோட ஃப்ரெண்டு கூட என்கிட்ட பேசுறது இல்ல. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸ்டனும் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் இப்ப கூட அவளை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸ்டனும் பயங்கரமா கத்திட்டு இருக்க. இதை பார்த்து அங்க இருந்து ஹீரோவும், கிறிஸ்டன் நீங்க என்னமோ சொல்றீங்க அது எனக்கு தெளிவா புரியல, பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும், ரின் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்காக வேணா இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன், அதை சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டனுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி சிந்தியாவும் இந்த பக்கம் வெங்காயத்தை ஒழிச்சிட்டு இருக்க. இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோ அங்க இருந்து கிளம்பி இருப்பான். ஹீரோவும் சிந்தியாவை கூப்பிட, இதை பார்த்த சிந்தியாவும் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போறோம், நீ என் கூட வரையா இல்ல வெங்காயத்தை ஒழிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் உன் கூடயே வந்துறேன் அப்படின்னு சொல்ல. அப்படியே கட் பண்ணி இவங்களும் பாத்தீங்கன்னா கேபிட்டலோட சென்டருக்கு வந்திருப்பாங்க. சென்டருக்கு வந்துட்டு இங்கதானே ஏதோ ஒரு இடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ தேடி பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருப்பான். முன்னாடி பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த ஹீரோவும் ஒருவேளை கிறிஸ்டன் சொன்னா நாள் இவனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ தோத்து வந்து பாத்துட்டு இருக்க. பக்கத்துல இருந்த சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா எப்பா இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேங்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் தூரமா இருக்கனால அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சுத்தமா கேட்கல. அப்படி இருக்கும்போது ஹீரோவும் சிந்தியாவும் கூப்பிட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அவங்க ரெண்டு பேருமே என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல. இது கேட்டாங்க சிந்தியாவும். அப்படி இருக்கும்போது எனக்கு நைட்டு சிக்கன் ஸ்டியூ வந்து செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோவும் ஒண்ணு
ஒண்ணுக்கு ரெண்டா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க அந்த சிந்தியாவும் டீல் ஓகே ப்ராமிஸ் மட்டும் மீறின தூக்கி போட்டு மிதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம சிந்தியா ஒரு டிராகன் அப்படிங்கிறதுனால அவளால பாத்தீங்க அப்படின்னா தூரத்துல யார் பேசினாலும் கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது அவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அவங்க 2 பேருமே என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. நாம கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை பத்தி கிறிஸ்டன் கிட்ட பேசி ஆகணும். அப்படி பேசினா மட்டும் தான் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவரு என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருந்தவன மென்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு இருந்திருப்பா. இது நம்மளோட ஹீரோ கேட்டுப்பா மென்டா அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பா இல்லீகல் அஃபேர் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போயிருப்பா. இதை பார்த்து சிந்தியாவும் கத்திருப்பா, டேய் எங்க என்ன தைய விட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்க நீ அப்படியே வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் குள்ள போயிருப்பா. இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது நானும் ஜாயின் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க 2 பேருமே அடிக்கடி தனியா மீட் பண்ணி பேசுறத கிறிஸ்டன் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் கிளியர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல இந்த பக்கம் இன்னும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படின்னு கட் பண்ணி கிறிஸ்டனை காமிக்கிறாங்க. தலைவனும் ஃபுல் போதையில இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ரின் வந்திருப்பா. கூட பாத்தீங்கன்னா மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்திருப்பா. இவங்க 2 பேர்த்தையும் முழு போதையில இருக்க நம்மளோட கிறிஸ்டன் பாத்திருப்பா. அவனுக்கு பார்த்த உடனே செம்ம காண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரின் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல வந்திருப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல கிறிஸ்டனும் செம்ம காண்டா இருப்பான். நான் எல்லாத்த விட ஊமைதான் அதிக நம்பிக்கை வச்சிருந்தேன் மென்ட், அதுலயும் முக்கியமா நீ எங்கடா போயிட்டு இருந்தாலும் அது மட்டும் இல்லாம இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர கோவத்தோட அங்க இருக்கக்கூடிய மென்ட் அட்டாக் பண்ண வரும்போது மென்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆடாம அசையாம நின்றுப்பான். கண்ணை முடியிருப்பான். கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மென்ட்டோட முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரியர் வந்திருக்கும். இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இத்தனை நாள் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஒரு சாதாரண செஃப் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஹீரோ இப்படி யூஸ் பண்ணவும் தெரியுது ஹீரோ ஒரு மேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோவும் கிறிஸ்டன் கிட்ட சரி ஓகேப்பா எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் உட்காந்து நிதானமா பேசலாம், நீங்க பேசிட்டு இருக்காதே டைம்ல உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா உள்ள குக் பண்ண வந்திருப்பான். நான் இப்ப குக் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூஷி. அப்படி இருக்கும்போது எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு சூப்பரா குக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடாயை எடுத்து அடுப்புல வச்சு முக்கியமான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுருப்பான். அது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சர்ல குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அண்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தலைவனு பாத்தீங்க அப்படின்னா சூசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இதுக்கு வேற நான் ஒரு மீட்டி ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அவனோட வேலையை சீரும் சிறப்பமா செஞ்சுட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மென்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டனை பார்த்திருப்பான். சரி ஓகேப்பா நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அங்க கிறிஸ்டனும் செம்ம காண்டா இருப்பான். ஹீரோ என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா கிறிஸ்டனோட புச்சிங் ஷாப் ஓபன் பண்றதுக்கு காசு கொடுத்ததே பாத்தீங்க அப்படின்னா மென்ட் தானா. இது கேட்டாங்க கிறிஸ்டனும் ஷாக் ஆயிருப்பா. கிறிஸ்டனும் ரெண்டுகிட்ட அவன் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெண்டும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. இது கேட்ட கிறிஸ்டனும் ஷாக் ஆயிருப்பா. அப்படி இருக்கும்போது கிங்டத்துல இருந்து என்னோட ஷாப்புக்கு பணம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. இது கேட்ட கிறிஸ்டனும் அவன் செஞ்ச வேலைக்காக தான் அவனுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க, அதை வச்சுதான் அந்த புச்சிங் ஷாப்பையே ஓபன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பான். பட் இது வரைக்குமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணது அவனோட ஃப்ரெண்டு மென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்காது. ஆமாங்க மென்ட்டும் கிறிஸ்டனும் 2 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் முக்கியமா மென்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அதுல அமௌண்ட் தான் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டன் கொடுத்து இந்த ஷாப் ஓபன் பண்ண வச்சிருக்கான். அண்ட் எப்ப ஷாப்ல நல்ல ஒரு அமௌண்ட் வர ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து ரின் பாத்தீங்க அப்படின்னா மாசம் அங்க கூடிய மின்ட்டுக்கு காசு ரிட்டர்ன் பே பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம் கேட்கும் போது கிறிஸ்டனுக்கு செம்ம ஷாக்கா இருந்திருக்கும். எதுக்காக இப்படிலாம் பண்ண, அதுலயும் முக்கியமா ஏன்டா அப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குறுக்க வந்திருப்பான். இதை பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்டா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் குறுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது ஹீரோவும் ஓவர் குக் ஆனா நல்லா இருக்காது, அதனாலதான் இப்பயே கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இந்த பக்கம் மென்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மீட்டை வச்சு சாப்பிட்டு பார்த்திருப்பா. அது அவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கும். இந்த மீட் இவ்வளவு லைட்டா கட் பண்ணிருக்காங்க, யார் கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேற யாரு உங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சாசை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ட்டு கிறிஸ்டன் கொடுக்கும் போது கிறிஸ்டனும் குடிச்சு பார்த்திருப்பா. இவங்க 2 பேருக்குமே பழைய ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஆர்மில இருந்தப்ப ஒரு டைம் மென்ட்டுக்காக கிறிஸ்டன் பாத்தீங்க அப்படின்னா அவனோட உயிரை கொடுக்கறது கூட தங்கி இருக்க மாட்டான், கத்தி குத்தலாம் வாங்கியிருப்பான். அப்போ அந்த டைம்ல ஆர்மில பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் நல்ல சாப்பாடு கூட சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருந்திருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மென் பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்கு போயிட்டு ஒரு பன்னி வேட்டையாடிட்டு வந்திருப்பா. அது இவங்க 2 பேருமே சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. பட் அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்திருக்காது. பட் அதுனாச்சு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாங்க. இந்த விஷயம் ஞாபகம் வர கிறிஸ்டனுக்கு ரொம்ப வருத்தமா போயிருக்கும். சரி நான் இப்படி ஒரு தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மென்டோ எனக்கு என்னோட ஃப்ரெண்டை விட எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல இந்த பக்கம் கிறிஸ்டன் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த கண்ணீர் விட்டுருப்பான். அண்ட் இது எல்லாத்தையும் நம்மளோட ஹீரோ கேட்டுட்டே இருந்திருப்பா. அப்படியே ஓவர் நைட்டும் ஆகுது. நைட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் சிந்தியா பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா, நாங்க டிராகன் அப்படி இருக்கும்போது நாங்க சொன்ன வாக்க காப்பாத்துவோம், அப்படி இருக்கும்போது எங்கடா என் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் பயங்கரமா கத்திட்டு இருக்க. ஹீரோவும் அது நான் மறந்துட்டேன், நாளைக்கு குக் பண்ணி தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பக்கம் சிந்தியாவும் முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ வாயை பத்தி இருப்பா. அங்க பாத்தீங்க அப்படின்னா மென்டோ வந்திருப்பா. மென்டோ நான் ஒரு விஷயத்தை பத்தி உன்கிட்ட கேட்கணும், அதாவது எங்களோட மெஷினரி குரூப் பார்த்தா அப்படின்னா இந்த வழியா டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது
அதாவது நாங்க எல்லாருமே பல வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர போறோம், அது ஒரு மிகப்பெரிய பார்ட்டியா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுல இருக்கோம். அப்படி இருக்கும்போது உன்னோட ஷாப்ல அந்த பார்ட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்னோட ஷாப்ல மொத்த குரூப்புக்கும் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். அதையும் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நான் இப்படி ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கூட நினைச்சு பார்க்கல. அதுலயும் முக்கியமா இப்படி ஒரு மாஸ்டர் வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இது என் கையில சிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கலாம் ஏதோ ஒரு கொடூரமான மாஸ்டரை துரத்திக்கிட்டு போயிருப்பான். இது ஒரு லெஜெண்டரி பீஸ்ட் அப்படி இருக்கும்போது மெர்ச்சன்ட் செலிப்ரேஷன்ல இது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பிடிக்க வந்திருப்பான். அங்க பாத்தீங்க அப்படின்னா கோழி இருந்திருக்கும். அதான் நான் சொன்னல, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கோழியோட மீட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. அதுலயும் முக்கியமா அதை வந்து லெஜெண்டரி பீஸ்டாவே அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிறிஸ்டனை மீட் பண்ண வந்திருப்பான். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு எனக்கு வந்து கோழியோட மீட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கேட்க, இது கேட்ட கிறிஸ்டனும் ஷாக் ஆயிருப்பான். ஏன்டா அது லெஜெண்டரி பீஸ்ட் அப்படி இருக்கும்போது அதை நார்மலா வேட்டையாட முடியாது, சோ அதெல்லாம் ரேர் அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க வந்து ஹீரோவோ, நீங்க தானே முன்ன சொன்னீங்க என்கிட்ட எது வேணாலும் கேளு நான் தருவேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே இப்படி சொன்னனால எங்க போவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டாங்க வந்து கிறிஸ்டனோ, ஓகே ஓகே ரொம்ப சீன் தான் போடாத, எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுக்குள்ள கோழிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நீ வேணா போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்ல நம்மளோட ஹீரோ போய் செக் பண்ண சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா செக் பண்ண வந்திருப்பா. அதுலயும் முக்கியமா தலைவனு கோழியை துரத்தி கடைசியில் தோத்தே போயிருப்பான். எப்ப என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, சிந்தியாவும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது இதுல நான் மட்டும் ஜெயிச்சுட்டேன் அப்படிதான் பெட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்ட ஹீரோவும் முடிஞ்சா ஜெயிச்சு காமி அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சிந்தியாவும் அவளோட டிராகன் ஆரா வந்து யூஸ் பண்ண அந்த கோழியும் பாத்தீங்க அப்படின்னா பயத்திலேயே மயக்க முட்டை விழுந்திருக்கும். ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா பிடிச்சிருப்பான். பரவாயில்லப்பா ஓரளவுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க அந்த சிந்தியாவும், யாரு நினைச்சிட்டு இருக்க நல்லா மாசு அப்படின்னு சொல்லிட்டு தலைநீ சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பா. அந்த கோழி பிடிக்கிறப்ப என்னோட ஆராவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். இதை பார்த்த ஹீரோவோ ரொம்ப ஓவராலா சீன் போடாத, அது மட்டும் இல்லாம ஃபுல் சார்க்கு நீயே குடிச்சு காலி பண்ணிடாத, சாயங்காலம் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அதே டைம்ல கோழி வந்து குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம சிந்தியாவும் நான் என்னோட பவர் யூஸ் பண்ணும்போது என் கண் எப்படி வலிச்சுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி நைட்டு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா மென்டோட பழைய மென்ஷன் குரூப் எல்லாருமே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மென்டோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் வந்திருப்பான். இவனோட பேர் வந்து ஜின். உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மென்டோ பாத்தீங்க அப்படின்னா இந்த கடை ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுலயும் முக்கியமா இந்த கடையில கூடிய சாப்பாடு எல்லாமே தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஜின்னும் பாத்தீங்க அப்படி இருக்கும்போது நான் சாப்பிடறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்திருப்பான். ஹீரோவும் பாத்தீங்க சிக்கனோட லெக் பீஸ் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். அண்ட் மென்ட்டும் பாத்தீங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்க அதை சர்வ் பண்ண இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இதாப்பா சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோழியை பத்தி சொல்ல, இது கேட்ட ஜின்னு ஷாக் ஆயிருப்பான். கோழி அது லெஜெண்டரி பீஸ்ட் ஆச்சு, அது எப்படி நீங்க பிடிச்சீங்க, அதுலயும் முக்கியமா பெரிய பெரிய ஹண்டர்ஸால கூட பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ஜின்னும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சிக்கனையும் வாய்க்குள்ள துணிச்சிட்டு இருந்திருப்பா. அங்கிருந்து ஒருத்தரும் டேய் இப்படிதான் சாப்பிடாதரா, அப்ப மத்தவங்களுக்கு இருக்காதரா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஹீரோ எல்லாத்தையும் பாத்துருப்பான். அண்ட் கூட்டம் அதிகமா இருக்கிறத பார்த்து ஹீரோவும் தனியா சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சிந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது சிந்தியாவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் ஒரு மிகப்பெரிய டிராகன் அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைலா சாஞ்சிக்கிட்டே அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை பத்தி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டும் போது நீ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, நீ தான் சொன்ன ஃபீலிங்ஸ் அப்படின்னா சேஞ்ச் ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை ஆரம்பிக்க, இதை பார்த்து சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பான். உனக்கு என்ன இப்ப நான் செருதான பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தியாவும் ஃபுட் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்க. ஒரு வழியா அந்த பார்ட்டி முடிஞ்சிருக்கும். நம்மளோட சிந்தியாவும் டென்ஷன் ஆயிருப்பா, போகடே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு தனியா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுட்டு கொண்டாந்து கொடுக்க, இந்த பக்கம் சிந்தியாவும் நல்லாவே சாப்பிட்டுருப்பா. ஹீரோவும் இன்னைக்கு என்னோட கடை ரொம்ப பரபரப்பா போச்சுல அப்படின்னு சொல்ல, இது கேட்ட சிந்தியாவும் உன்னோட கடையா நம்மளோட கடை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல சாய ஹீரோ அதை பார்த்துட்டு இருந்திருப்பான். சிந்தியாவும் ஞாபகம் இருக்கா பெட்ல தோத்தவங்க ஒரு மாசம் வந்து பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே யார் ஒருத்தர் வந்த மாதிரி இருந்திருக்கோ, இது வந்து சிந்தியாவுக்கு தெரிய வந்திருக்கும். சிந்தியாவும் டக்குன்னு போய் வரைஞ்சிருப்பா. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. ஆமா எதுக்காக எதை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உள்ள பாத்தீங்க ஒரு வயசானவர் வந்திருப்பான். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வயசானவர் பிளாக் டிராகன் கிளானோட எல்டர், அதுலயும் முக்கியமா நான் இங்க எதுக்காக வந்திருக்குன்னு உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க இந்த ஹீரோவோ, நீ இப்ப சிந்தியாவை கூட்டு போக வந்திருக்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காதுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, எல்டரோட பேர் வந்து காய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். காயும் என்னப்பா சொல்ற, கூட்டு போக முடியாதா தம்பி, சிந்தியாவை நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராமிஸ் இருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்ட ஹீரோ என்ன ப்ராமிஸ் அப்படின்னு
சொல்லி கேட்க, டிராகன் கிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராகனுக்கு வந்து 800 வயசு ஆகுது அப்படின்னா அந்த டிராகன் வந்து அதுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குகையில இருக்கக்கூடிய தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கணும். சப்போஸ் ஒரு சில டிராகன்ஸ்க்கு வந்து கேவ்ஸ் இல்ல அப்படின்னா அவங்க வந்து எம்பில வந்து நாங்க ஸ்பையா போடுவோம். அப்படி இருக்கும்போது சிந்தியாவுக்குன்னு ஒரு கேவ் இருக்கு, அதாவது அவளோட அம்மாவோட கேவ். அது மட்டும் இல்லாம சிந்தியாவுக்கு அடுத்த வருஷத்துல இருந்தே 800 வயசு ஆகுது. அப்படி இருக்கும்போது அவளை இங்கிருந்து நான் கூட்டு போக வந்திருக்கேன். அதுலயும் முக்கியமா இது டிராகன் கிளானோட ரூல், இதை வந்து பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஒருவேளை இதை நான் பிரேக் பண்ண அப்படின்னா டிராகன் கிளான் வந்து ஹியூமன் மேல போர் எடுப்பீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எல்டரும் ஆமா அப்படின்னு சொல்ல, இது கேட்ட அங்க வந்து ஹீரோவும் இது ஒண்ணு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்ல, எல்டரும் செம்ம காண்டா இருப்பான். நீ இப்ப என்ன சொன்ன, இது உனக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் காயும் பயங்கரமா பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் சிந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா பயந்து இருப்பா, இந்த பக்கம் ஹீரோவும் பயப்படாத நான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் பாத்துட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி கேட்டுப்பா, அது மட்டும் இல்லாம உன்னோட மாஸ்டரோட இதயத்தை நீயே சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாஸ்டர் காய் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட சிந்தியா கிட்ட சொல்லும் போது இது கேட்ட சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சிந்தியாவும் ஹீரோவை பார்த்து நீ ஒரு செத்து போயிட்டு அப்படின்னா திரும்ப ரீஇன்கார்னேஷன் ஆவியான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பா. நான் எதுக்கு மாதிரி ரீஇன்கார்னேஷன் ஆகணும், நான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லல, அது வேற ஒண்ணும் கிடையாது, நான் உனக்குன்னு ஒரு கேவ் வந்து கட்டிட்டேன் அப்படின்னா நீ தாராளமா இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அங்கிருந்த சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் காயும் ஷாக் ஆயிருப்பாரு. டிராகன் 800 வருஷத்துக்கு மேல கேவ்ல தான் வாழணும், அது மட்டும் இல்லாம மனுஷன் கிட்ட எக்கச்சக்கமான ட்ரெஷர் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ சொல்றதும் கிட்ட காட்டாதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீயே ஒரு கேவ கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் காயும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோவும் இப்படிதான் நான் ஒரு முடிவு பண்ணோம், கடைசியா ஒரு கேவ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. சரி ஓகே, நாளை இருந்து அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு இருக்கேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அடுத்த நாள் இருந்து ஹீரோட கடைக்கு கூட்டம் அல்லும், செம்ம கூட்டமா இருந்திருக்கும். எல்லாருமே பாத்தீங்க அப்படியே ஹீரோட கடைக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பீர் வேணும், முக்கியமா கோழியோட ஃப்ரை வேணும், சிக்கன் வேணும், அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கடைக்கு பல பேர் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து அங்க இருந்து சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. அட பாவி, ஒரே நாள் கடை டாப்புக்கு போயிடுச்சு, 3வது டேபிள்ல இன்னும் கூட சாப்பாடு வேணுங்கிறானுங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் கத்திட்டு இருக்க. ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான், இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே என்னோட கடையில லெஜெண்டரி பீஸ்டான கோழியோட ஐட்டம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், இல்ல அப்படின்னா எனக்கே வந்து தோண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அங்க கிறிஸ்டனை பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லெமன் ஃபாரஸ்ட்டுக்கு நம்மளோட ஹீரோ கூட்டு வந்திருப்பான். இதை பார்த்து அங்க இருந்து கிறிஸ்டனோ ஆமா இங்க எதுக்காக கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேலை பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கோழி எல்லாமே இருந்திருக்கும். ஹீரோவோ உங்களோட புச்சிங் ஷாப்புக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி சப்ளை பண்றேன். அப்படி இருக்கும்போது கிங்டத்துல உங்களோட புச்சிங் ஷாப்ல மட்டும் தான் கோழி சப்ளை ஆகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நிறைய பேர் அங்க வாங்க வருவாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா என்னோட கடைக்கு கண்டிப்பா கூட்ட குறையதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். இது கேட்டு அங்கிருந்த கிறிஸ்டனும் வாய்ப்பே கிடையாது, உன்னால கோழியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்ல, இது கேட்டு அங்கிருந்த ஹீரோவோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதை நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம கிடைக்கிற லாபத்துல ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு சொல்ல, இது கேட்ட கிறிஸ்டனும் ஷாக் ஆயிருப்பான். டே இதெல்லாம் நியாயமே கிடையாதுடா, நான் தான் பிரிச்சு எல்லாத்தையும் இப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு 50% தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு அங்கிருந்த ஹீரோவோ உனக்கு ஓகேன்னா சொல்லு, இல்ல அப்படின்னா மீதி 50% 2 பேர்ல எழுதி வச்சிடறேன். அப்படி இருக்கும்போது 2 அதுல ஸ்பெஷலான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவா. அப்படி இருக்கும்போது உனக்கு 10 பைசா மிச்சம் ஆகாது அப்படின்னு சொல்ல கிறிஸ்டனும் ஷாக் ஆயிருப்பான். சரி ஓகே போடா ஆமா இது எப்படி பிடிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணிருப்பான். அந்த இடத்துல மிகப்பெரிய பேரியரே வந்திருக்கும். இதை பார்த்து அங்கிருந்த கிறிஸ்டனும் பேரியர்ல இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸை பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது இவன் கண்டிப்பா சாதாரண ஹியூமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸ்டன் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து நீ யாரு உண்மையிலே அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டாங்க அந்த ஹீரோவும் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் தான், மத்தபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த விஷயத்தினால பாத்தீங்க அப்படின்னா கடைக்கு வர கூட்டமும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. சிந்தியாவும் ஹீரோ கிட்ட வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டாங்க அந்த ஹீரோவும் வேற என்ன ஒரு கேவ வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட சிந்தியாவும் குஷியா இருப்பா. ஆமா கேவ் வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருப்பா. அதுக்கப்புறம் உடனே கத்திருப்பா, முடியாது என்னால உன்னை விட்டு போகவே முடியாது, கேவெல்லாம் உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் பயங்கரமா கத்திட்டு இருக்க. இது பார்த்து அங்க இந்த ஹீரோவும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும், அதனால கேவ பார்த்து அப்படின்னா இந்த கடைக்கு பக்கத்துல ஏதோ உருவாக்க போறேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது ரொம்ப க்ளோஸா இருக்கும், நீ எப்ப வேணாலும் வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட சிந்தியாவும் ஓகே அப்படின்னு சொல்லி இருப்பா. அப்படியே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னா மலையோட உச்சியில இருக்கு அப்படின்னா அந்த மலை கடியில வந்து இவங்க கோகையை தோட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த கடையும் சரி இந்த மலையும் சரி சுத்தி இருக்க நிலமும் சரி நம்மளோட ஹீரோ தான். அப்படி இருக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம உனக்கு எப்ப தோணுதோ ரெஸ்டாரண்ட் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லியிருப்பான். அதுலயும் முக்கியமா நம்ம கோகையை தோணுன உடனே அதுல பார்த்தா அப்படின்னா பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்தை ஃபுல்லாத்தையும் பிக்சரா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த இடமே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஐடியா கொடுத்திருப்பான். சிந்தியாவும் இவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம வா தோண்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இது கேட்ட
கேட்டாங்க ஹீரோவும் கடையில யாருமே இல்ல அப்படி இருக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் தோண்ட ஆரம்பி நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பா. இந்த பக்கம் சிந்தியாவும் காண்டாயிருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க வந்திருப்பாங்க. ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனும் இதான அந்த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்ட ஹீரோவும் இது ரெஸ்டாரண்ட் தான், பட் நீ சொன்ன மாதிரி ஃபேமஸ் இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இது கேட்ட அந்த பையனும் ஆமா கோழிக்கறி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் கடுப்பா இருப்பா. நீங்க கேட்கற மாதிரி இந்த சிக்கன் எல்லாம் இங்க கிடையாது, நீங்க வேணா புச்சிங் ஷாப்ல போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அட்ரஸ் கொடுக்க இது கேட்ட அந்த பையனும் இல்ல எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வேற இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா வேற மீட்டை வச்சு தலைவனு பாத்தீங்கன்னா பர்கர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த பையன் பாத்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பசங்களுக்கு பர்கர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேன்ல பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் ஊத்தி அது மட்டும் இல்லாம 2 பண்ணை வந்து குக் பண்ணிட்டு அதே சேம் டைம்ல மீட்டையும் பாத்தீங்கன்னா லைட்டா குக் பண்ணியிருப்பான். எல்லாமே பாத்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர்ல வந்த உடனே எல்லாத்தையும் தனியா எடுத்துட்டு ஹீரோ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு தலைவனு சீசனிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இடிச்ச கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விஷயத்தை கலந்திருப்பான். அந்த தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி அந்த பீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வச்சிருப்பான். அண்ட் லாஸ்டா ஒரு ஆபாயில் இந்த கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா குக் பண்ணிட்டு அதை கரெக்டா சீசனிங் மேல ஆட் பண்ணி அதை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி அங்க கூடிய அந்த பையனை கொடுக்கும்போது அந்த பையனுக்கு பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா அவ்வளவு பிடிச்சு போயிருக்கும். இது நிஜமாலுமே பர்கரா சாண்ட்விச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ கிட்ட அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பையனும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போகும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கும் லார்ட் நீங்களா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்த வந்திருப்பான். இந்த மாதிரி லோ கிளாஸ் கடையில நீங்களா சாப்பிடவே கூடாது, அதுலயும் முக்கியமா நீங்க ரிச்சான பீப்புள் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ எல்லாம் காண்டா இருப்பான். தம்பி நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க அங்க வந்தவனும் எப்பா நீ தான் இந்த கடையோட ஓனரா, சரி ஓகே நீ யாராவனா இருந்துட்டு போ. அப்படி இருக்கும்போது ஒரு காமனை செஞ்சு கொடுத்தத என்னோட லார்ட் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவுக்கு செம்ம கடுப்பா இருந்திருக்கும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் காமன் நேர் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் கடுப்புல இருக்க இது பார்த்து அவனும் காண்டா இருப்பான். இந்த எம்பையரோட யங் மாஸ்டரோட சோல்ஜரை பார்த்தா இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் கத்த இது பார்த்து நடுவுல இருந்த அந்த குட்டி பையனும் எனக்கு யாரும் சண்டை போட வேணாம், இந்தாங்க இந்த சாப்பாட்டுக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்துக்கிட்ட காயினை கொடுத்துட்டு அங்கிருந்து சாப்பிடாம கிளம்பி போயிருப்பான். இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிந்தியா வந்திருப்பா. சிந்தியாவா செம்ம காண்டா இருப்பா. டே விட்டா நானே தனியே தோல்வி நாட்டுக்கு எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவை பயங்கரமா கத்திட்டு இருக்க ஹீரோவும் நாம கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க சிந்தியாவும் எனக்கு பசி அப்படின்னு சொல்ல ஒன்னும் கவலைப்படாத வேலையை முடிச்ச உடனே நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் சிந்தியா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோ அந்த காயின் எடுத்திருப்பான். நம்ம ராயல் பேலஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்ல எப்படி போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பையனை ஃபீல் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள் வந்து ஓபன் ஆக உள்ள இருந்து நம்மளோட ஹீரோவும் சிந்தியாவும் வந்திருப்பாங்க. இதை பார்த்து அந்த பையனும் ஷாக் ஆயிருப்பான். நீங்க இப்ப டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பர்கரை அங்க இருக்கக்கூடிய அந்த பையன் கொடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிஜமாலுமே இதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட கடைக்கு வந்துட்டு யாரும் பசியோட திரும்ப போறதை நான் விரும்ப மாட்டேன், அப்படி இருக்கும்போது உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இந்த பையனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வெளிய இந்த சத்தம் கேட்டுக்கும். மாஸ்டர் உள்ள என்ன சத்தம் கேக்குது நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பட்லரும் கேட்க ஹீரோவும் கடுப்பாயிருப்பா. என்ன அந்த பையனை சாப்பிட கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கடுப்புல பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த பையனோட பேரு பாத்தீங்கன்னா டேயின் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். நம்மளோட ஹீரோ பார்த்து நான் இப்ப என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அட சொல்டா உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல இது கேட்ட அந்த பையனோ நான் என்னதான் சொன்னாலும் உங்க கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க, என் பேச்சுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேயின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் பார்த்த சிந்தியாவும் செம்ம காண்டா இருப்பா. சிந்தியாவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திருப்பா. உள்ள யாருமே இல்ல, என்ன கேட்காம யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் பாத்தீங்கன்னா டெய்னோட வாய்ஸ்ல கத்திருப்பா. இதை பார்த்த டெய்னும் ஷாக் ஆயிருப்பான். இந்த பொண்ணு அப்படி என்னோட வாய்ஸ்ல பேசிட்டா அப்படின்னு சொல்லி ஷாக்ல பாத்துட்டு இருக்க. பட் எப்படி இருந்தாலும் அவங்க உள்ளதான் வர போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்க வெளியே இருந்து எந்த சத்தமும் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம சரி ஓகே மாஸ்டர் நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சத்தம் வர இது பார்த்து அங்கிருந்து டெய்னும் ஷாக் ஆயிருப்பான். டெய்னும் டக்குனு ஹீரோ கிட்ட மாட்டிட்டு மாஸ்டர்டா இனிமே உங்களோட சிஷியனா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். என்னடா சடனா ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பக்கம் அப்பதான் டெய்னும் அவனோட லைஃபை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதாவது டெயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவன் தான். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டெயின் பிறக்கும் போதே அவனோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது டெயின் பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்டெப் மதர் கூட தான் வளர்ந்துருப்பா. அப்படி இருக்கும்போது என்னதான் அவங்க ஃபர்ஸ்ட் இவன் மேல பாசமா இருந்தாலும் நீ ஃபியூச்சர்ல ஒரு லார்டா வர போற அப்படி இருக்கும்போது நீ இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சடனா ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா டெய்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அப்பையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்னோட ஸ்டெப் மதர்ல அவனை கண்டு கூட மாட்டாங்க. ஆனா மத்த வேலைக்காரங்கிட்ட சொல்லி அவனை இப்படி பாத்துக்கோங்க அப்படி பாத்துக்கோங்க அவனை இதை செய்ய விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷனும் போட்டுப்பாங்க. பட் டெய்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது புதுசா இருந்திருக்கும். அதாவது இது வரைக்கும் டெயின் சொல்லி அந்த பட்லர்ஸ் யாருமே கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிந்தியா ஒரு கத்தவும் அது அப்படியே மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த சீக்ரெட்டை எனக்கும் கத்துட்டாங்க. நான் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல லார்டா ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெய்னோ நம்மளோட ஹீரோ கிட்ட அசிஸ்டன்டாவே ஜாயின் பண்ணியிருப்பா. எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவும்
என்னத்த சொல்லி தருது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பான். நீ பேசுற அப்படின்னா அந்த விஷயங்கள் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசணும். அதுலயும் முக்கியமா நீ பேசக்கூடிய விஷயத்த மட்டும் கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. ஆப்போசிட்ல சொல்றாங்க தெரியுமா, அவங்க சொல்றது உண்மையா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும். நீ ஒரு விஷயத்தை பத்தி சொல்ற அப்படின்னா அந்த விஷயத்துல எந்த தப்பும் இல்ல அப்படின்னா நீ யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த விஷயத்த மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஹீரோ சொல்லியிருப்பா. இதெல்லாம் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு நல்ல லாடா வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு டேயினும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்மளோட ஹீரோவும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது நாங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்புறோம், நீ சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். டேயினும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்கரை சாப்பிட்டுப்பான். சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ என்ன சொன்னா, ஒரு லாடா இருக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா மத்தவங்க எல்லாத்தையும் சந்தோஷமா பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு டேஸ்டான ஃபுட் கூட மத்தவங்களை சந்தோஷப்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டேய்னு அவனா ஒரு முடிவு பண்ணிருப்பான். அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டல் ஓபன் பண்ணி ஹீரோவும் சிந்தியாவும் வெளியே வந்திருப்பாங்க. சிந்தியாவும் நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோவோ இந்த காயினை பாரு அப்படின்னு சொல்ல சிந்தியாவும் அந்த காயினை பார்த்திருப்பா. இந்த காயின் அந்த டேயின் தான் கொடுத்தா, அது மட்டும் கிடையாது, இந்த காயின் ரொம்ப ரொம்ப ஒத்தான காயின். இந்த காயினை வச்சு கிட்டத்தட்ட 200 பர்கரை வாங்கலாம். அப்படி இருக்கும்போது வெறும் ஒரு பர்கருக்காக இந்த காயின் எனக்கு கொடுத்தான். சோ அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி சிட்டியோட அவுட் சைட்ல ஒரு மெடிக்கல் கிளினிக்கை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருக்கும். சரி ஓகே அப்படி என்னடா இந்த கிளினிக்ல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளினிக்ல ஹியூமன் டாக்டர் கிடையாது, எல்ஃப் டாக்டர் இருக்காங்க. என்னோட கையில பாத்தீங்க அப்படின்னா அடிபட்டிருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா எல்ஃப பார்க்க வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆம்பளைங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எல்ஃப பாக்கிறதுக்காக. ரெண்டும் சமைக்கும் போது தீ கை மட்டுச்சு அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க அந்த எல்ஃபோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் லேட்டா இருந்தா அது ரொம்ப தழும்பா மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்ஃபும் பாத்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணி விட்டுருப்பா. அது மட்டும் இல்லாம நான் அந்த கிளினிக்கை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ரெண்டும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட கிராமத்துல நான் ஒரு கிளினிக் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நான் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்படி இருந்து கூட நான் கிளினிக் வச்சுட்டு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதா. அப்படி இருக்கும்போது என்ன பாக்கிறதுக்காகவே நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒய்ஃப்லாம் வந்து என்னதான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த எல்ஃபும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பா. இது பார்த்தாங்க இந்த ரெண்டும் எல்லா ஆம்பளைகளும் அப்படி கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்காவே, அவர் என்னதான் ஒரு சில விஷயத்தை தப்பா பண்ணாலும் அவரோட கண்ணு எப்பயுமே என்னதான் தேடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ரெண்டும் சொல்லியிருப்பா. இது கேட்டாங்க இந்த எல்ஃபோ அதனாலதான் இந்த இடத்த விட்டு போலன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த ரெண்டும். அப்படி இருக்கும்போது நீ பேசாம அந்த மலைக்கு மேல பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்க போயிட்டு டின்னர் சாப்பிட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், அந்த இடத்துல அவ்வளவு அருமையா இருக்கும், கண்டிப்பா நீ ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட இன்னும் சொல்லியிருப்பா. இந்த எல்ஃபோட பேர் பாத்தீங்க அப்படின்னா எலனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த கேவ தோண்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டன் வந்திருப்பான். கிறிஸ்டனும் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது ஒரு சின்ன வேலை தான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படி இருக்கும்போது என்ன ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க வந்து ஹீரோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்ல ரெண்டு வந்து சொன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப் ஒன்று வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கஸ்டமருக்கு போய் நீ சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க வந்து ஹீரோவோ ஹெல்ப்பா சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். அதுலயும் முக்கியமா தலைவன் யோசிச்சு பார்த்திருப்பான், ஹெல்ப் எப்பயுமே தனியா இருக்க மாட்டாங்களா, என்ன விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா கடைக்கு உள்ள போய் பார்க்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிந்தியாவும் அவளோட பவர் யூஸ் பண்ணி ஹெல்ப்ப பாத்தீங்க அப்படின்னா போட்டு சித்திரவதைப்படுத்திட்டு இருந்திருப்பா. எலனும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், அப்படி இருக்கும்போது என்ன தயவு செஞ்சு விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவோட கால்ல விழுந்து கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஷாக்கா இருப்பான், என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பாத்துட்டு பாத்தியா இப்ப நான் ஒரு ஹெல்ப் பிடிச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது இவளை வச்சு எக்கச்சக்கமான வேலை வாங்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ எல்லாம் செம்ம காண்டா இருப்பான். பட்னு ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்க வெளியே பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டன் இருந்திருப்பான். அவனும் பக்கத்துல இருந்தவங்கிட்ட ஆமா என்ன அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா கீழே கேவ தோண்டிட்டு இருக்கும்போது சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து எலனா வந்து உள்ள வந்திருப்பா. அதாவது எலன் வந்து உள்ள வந்திருப்பா. எலனும் உள்ள வந்துட்டு ஹீரோட பேரை சொல்லி ஹீரோ உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் சிந்தியாவும் ஹீரோ உள்ள இல்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த பக்கம் எலனும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருப்பா. எலனும் நான் அவங்களதான் பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்க அப்படின்னா போட்டு இருந்த கூடியை கழட்டும் போது சிந்தியாவும் பாத்திருப்பா. அப்ப நீங்க ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்க எலனும் ஆமா நான் ஒரு ஹெல்ப், அது மட்டும் கிடையாது உனக்கு ஹெல்ப் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலனும் கேட்டிருப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் சொல்ல இது கேட்டு அங்க எலனும் நீயும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, அது மட்டும் இல்லாம ஒரு குட்டி பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்ல இது கேட்ட நம்மளோட சிந்தியாவும் எது நான் குட்டி பொண்ணா, அப்படி இருக்கும்போது மேடம்க்கு நான் யாரும் தெரியடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா அவளோட ஆறாவை வெளியே கொண்டார. இதை பார்த்து அங்கிருந்து எலனும் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா இது ஒரு டிராகன் ஆறா அப்படி இருக்கும்போது எலனால சுத்தமா ரெசிஸ்ட் பண்ண முடியல. தலைவியும் பாத்தீங்க அப்படின்னா முடியாம தவிச்சிட்டு இருக்க. அந்த டைம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவும் உள்ள வந்திருப்பான். ஹீரோவும் நடக்கிற இந்த விஷயத்த பார்த்து தலைவனும் செம்மையா ஷாக் ஆயிருப்பான், என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய சிந்தியாவோட தலையில டங்குன்னு ஒரு கொட்டு கொட்ட இந்த சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெளியே வரையும் கேட்டுக்கும். வெளியேதான் கிறிஸ்டனும் இன்னொருத்தரும் நின்று இருந்திருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்க
அப்புறம் வெளியே தலையை காமிச்சு ஒண்ணு இல்ல ஒரு பெரிய சைஸ் பள்ளி அத்தா கொஞ்சம் அடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் உள்ள சிந்தியாவை பார்க்கணுமே தலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொம்பே முளைச்சிருக்கும் என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவை பாத்தியோட பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா இதெல்லாம் பார்த்து அங்கிருந்து எலனும் ஷாக் ஆயிருப்பா நிஜமாலுமே இந்த பொண்ணு ஒரு டிராகன் தான் அப்படி இருக்கும்போது டிராகனை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது நடந்தாலே ஒரு மொத்த ஊரே அழிஞ்சு போயிடும் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் டிராகன் கிட்ட கண்டிப்பா நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெர்சன் அந்த டிராகனை வந்து ஒரு சின்ன குழந்தை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன் நம்மளோட ஹீரோவும் திடீர்னு இருந்திருப்பான் நான் உனக்கு கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்மளோட சிந்தியாவும் நான் ஒன்னும் பெருசா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிக்க சிந்தியா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ மன்னிப்பு கேட்க இதை பார்த்து அங்கிருந்த எலனோ சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீங்க ஹியூமன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான் அட லூசு சிந்தியா அப்போ பவர்ஃபுல்லாத்தி காமிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருந்திருப்பான் சிந்தியாவும் சோகமா கடை விட்டு வெளியே போயிருப்பான் நான் என்ன பட்டுன்னு இந்த அடி அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் சோகமா போவ இந்த பக்கம் ஹீரோவோ அவ யாரு அவ எப்படி என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா பல எபிசோட் போவோம் அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் கண்டுக்காம இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க எலனும் கண்டிப்பா ஒரு டிராம் கிட்ட நான் எப்பயுமே வம்பு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ மனசுல நினைச்சிருப்பான் அப்படி இருக்கும்போது நான் இந்த பொண்ணை கொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் இது பார்த்து அங்க எலனோ அப்படி இருக்கும்போது என்னோட பேர் வந்து எலன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பாத்தீங்கன்னா அவளை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண இப்பதான் ஹீரோவுக்கே ஞாபகம் வருது ஆஹா இது 2 நிமிஷம் கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்லிட்டு இருக்கேன் எலனும் சரி ஓகே இன்னும் வந்து இந்த இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மீட்டை தவிர மத்த எது வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எலனும் சொல்லியிருப்பா ஏன்னா எல்ஃபோட பாடி பாத்தீங்க அப்படின்னா மீட்டை ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு எலனும் சொல்ல ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா கிறிஸ்டனும் எங்க 2 பேத்துக்குமே மீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் டொமேட்டோ பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான் ஏன்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா மீட் சேர்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பேன் எடுத்திருப்பான் அதுல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஆயில் ஊத்தி கார்லிக் ஆனியன் மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு தலையும் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஃப்ரை பண்ணியிருப்பான் அது மட்டும் இல்லாம இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு ஃபிராக்ரன்ஸ் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான் அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ செஞ்சுட்டு இருக்குது பாத்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில தலைவனு பாத்தீங்கன்னா பாஸ்தா எல்லாமே போட்டிருப்பான் கரெக்டா மீடியம் டெம்பரேச்சர்ல அது ஒரு பக்கம் குக் ஆயிட்டு இருக்க அண்ட் முக்கியமான மெயின் இன்கிரீடியன்டான டொமேட்டோவையும் சேர்த்திருப்பான் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேவர் கொடுத்திருக்கும் அண்ட் இந்த டொமேட்டோ சாஸ்ல தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டி கொஞ்சம் சுகரையும் சேர்த்திருப்பான் அது மட்டும் இல்லாம இது ரெண்டுத்தையும் கரெக்டா மிக்ஸ் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பிளேட்டிங் பண்ணிருப்பான் இதை பார்த்து அங்க வந்து எலனும் ஷாக் ஆயிருப்பான் நிஜமாலுமே இது மீட் எதுவுமே சேர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க இது எதுவுமே சேர்க்கல சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் எலனும் சாப்பிட்டு இருக்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மீட்டை கொண்டு போய் அங்க இருக்கும் நம்மளோட கிறிஸ்டன் கொடுத்துட்டு கிறிஸ்டன் கூட பாத்தீங்க அப்படின்னா லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருப்பான் லின்னும் ஒரு மாதிரி சோகமா இருக்க இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான் ஒருவேளை நான் வச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே அப்படி இருக்கும்போது எலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க இந்த பக்கம் எலன் சாப்பிட்டுருப்பா பாருங்களேன் தலைவி பாத்தீங்க அப்படின்னா மூச்சு விடாம பயங்கரமா சாப்பிட்டுருப்பா சாப்பிட்டது மட்டும் கிடையாது அடேங்க அப்பா என்ன டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலனும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கரமா கத்திருப்பா ஹீரோ பக்கத்துல வந்து தட்டை கழுவே தேவையாடுது அப்படின்னு சொல்ல இது கேட்டு எலனும் ஷாக் ஆயிருப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலனும் பாத்தி அப்படின்னா வெக்கத்துல இருக்க ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போய் நீங்க சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதே கிடையாது உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா என்ன பார்த்தா நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வில்லேஜுக்கு அவுட் சைட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா கொள்ளையும் வாங்கிட்டு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வச்சு தான் குக் பண்ணி சாப்பிடுவேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எலனும் சொல்ல இது கேட்டு ஹீரோவோ அப்படிலாம் கிடையாது நீங்க சாப்பிட்டது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்துல கிறிஸ்டனும் செம்ம கார்ல கத்தி இருப்பான் நீ இப்ப என்ன சொல்ற உன்னோட அம்மாவை பத்தி தப்பாவா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கிறிஸ்டனு கத்த லின்னும் ஆமா உண்மைதான் உண்மையை சொல்ல போனா என்னோட அம்மா வந்து என்னோட சொந்த அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லின்னு சொல்லியிருப்பான் இதை உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லின்னும் அதை பத்தின எதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க கிறிஸ்டனும் காண்டா இருப்பான் அது மட்டும் இல்லாம அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு மைனை காமிக்கிறாங்க வெளியே பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்திருப்பாங்க இது மாதிரி லின் வந்து காலையில சாப்பிடாம வந்துட்டான் அதான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருப்பாங்க அங்கிருந்து கார்டும் நீங்க லின்னோட அம்மா தானே அப்படி இருக்கும்போது லின் வந்து எப்பயோ உள்ள வேலை செய்யறதுக்கு போயிட்டா மைண்ட்குள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான் லின்னோட அம்மாவும் அப்படி இருக்கும்போது பையனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான் லின்னோட அம்மாவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட்குள்ள போயிருப்பாங்க அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோவும் எலனும் அம்மா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்க லின்னோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு மைண்ட் டியூட்டி கூட போகல நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னும் சொல்லியிருப்பான் அது மட்டும் இல்லாம நான் இனிமே என்னோட அம்மா கிட்ட போக மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இது கேட்டு அங்க கிறிஸ்டனும் செம்ம காண்டா இருப்பான் அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா உங்களோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம்
அப்புறம் உன்னோட அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டனும் சொல்லிட்டு இருக்க. லின்னோட அம்மா பேர் பாத்தீங்க அப்படின்னா மேம். அப்படி இருக்கும்போது லின் காலையில என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மானு கூப்பிடாம மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். இதை கேட்கும் போது லின்னோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கும். இதை கேட்டாங்க இந்த கிறிஸ்டனும் செம்ம காண்டா இருப்பான். நீ இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் கிறிஸ்டனை அடிக்க போகும்போது அந்த இடத்துக்கு வேக வேகமா ரின் வந்திருப்பா. ரின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா மைண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, மைண்ட்குள்ள லின்னோட அம்மா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரின்னு சொல்ல இதை கேட்ட அங்க இருந்து லின்னும் ஷாக் ஆயிருப்பா. என்னோட அம்மா மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து போக இதை பார்த்து அங்கிருந்து கிறிஸ்டனும் ஓகே நாமளும் இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவும் நானும் வரேன்னு சொல்லியிருப்பான். கூட பாத்தீங்க அப்படின்னா எலனும் நானும் வரேன், நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்கிருந்து ரின்னு ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா எலன் பாத்தீங்க அப்படின்னா மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசியிருப்பா. அப்படி இருக்கும்போது அவளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னு கூட்டு போயிருப்பா. அப்படியே கட் பண்ணி இவ்வளவு நேரம் நான் அவங்க பையனே கிடையாது, அவங்க அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்த அவன் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப போயிட்டு அம்மா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மைண்ட் குள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்திருப்பாங்க. இப்ப நீ போன அப்படின்னா மைண்ட் கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிடும், இன்னும் நிறைய டேமேஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, நீயே செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாமே தடுத்து நிறுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோவோ எலனும் வந்திருப்பாங்க. ஹீரோவோ இவங்க எலன் அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு டாக்டர். அப்படி இருக்கும்போது இவங்க போயிட்டு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நாங்க கண்டிப்பா உள்ள போகணும் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க இந்த ஒருத்தனும் உள்ள மைண்ட் வந்து இன்னும் கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல அதை நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா மைண்ட் குள்ள போயிருப்பாங்க. மைண்ட் குள்ள போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எலனை பார்த்து சரி ஓகே எனக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, நீ எதுக்காக இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த, உன்னை பார்க்கும்போது தெரியுது நீ ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ரின் பார்த்த அப்படின்னா உனக்கு ஹியூமன்ஸ் மேல வெறுப்பு வந்துருச்சு, அதனால வந்து நீ கிளினிக் இனிமே ரன் பண்ண மாட்டேன், நீ கிளினிக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவ என்கிட்ட சொன்னா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஹியூமன்ஸை காப்பாத்த வந்த, ஒருவேளை அது உன்னோட கடமை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ கேட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல் இடிஞ்சுவில வேற மேஜிக் யூஸ் பண்ணிருப்பான். இதை பார்த்து அங்க இருந்து எலனும் ஷாக் ஆயிருப்பா. உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது, சும்மா லைட்டா மேஜிக் யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பார்ட்னரா பார்த்தா ஒரு ஹெல்ப் இருந்தாங்க, ஒரு ஹெல்ப் வந்து தனியா கிளினிக்கை ரன் பண்ணும்போது என்னென்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இவங்க பேசிட்டே பாத்தீங்க அப்படின்னா டனலுக்குள்ள வந்திருப்பாங்க, அதாவது மைண்ட் குள்ள வந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டனல் தனியா பிரிஞ்சு போவோம். அப்படி இருக்கும்போது தனித்தனியா போய் தேட டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட மேஜிக் யூஸ் பண்ணிருப்பான். ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எல்லா டனல்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ ஒரு சில பேருக்கு கண்டுபிடிச்சிருப்பான். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காயங்கள் ஏற்பட்டிருக்கும். எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீலிங் பண்ணி விட்டுப்பா. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்திரமா ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வெளியே கொண்டாந்துருப்பா. அண்ட் கடைசி டனல் இதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா லின்னோட அம்மா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு செம்ம அடிபட்டிருக்கும். எலன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டா இருந்திருப்பா. உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலனும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஃபுல் மேஜிக் பவர் யூஸ் பண்ணிருப்பா. அப்படியே கட் பண்ணி மைனிக்கு வெளியே ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அடிப்பட்ட எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம லின்னோட அம்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. அவங்களோட கண்ணு கிட்ட கொஞ்சமா அடிபட்டிருக்கும். ரெண்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கிறிஸ்டனும் ஒண்ணும் கிடையாது, அவங்க சீக்கிரமா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டனும் சொல்லிட்டு இருந்திருப்பா. ஹீரோவோ லின்னோட அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரமா சரியாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நாம எல்லாருமே எலனுக்கு தான் டைம் சொல்லணும், ஏன்னா அவ தான் ஃபுல் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கியூர் பண்ணா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் எலன் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா லின்னோட அம்மாவோட கண்ணு கிட்ட கொஞ்சம் அடிபட்டுக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட கட்டை பிரிச்சு உடனே அவங்க கூடி சீக்கிரம் நார்மலா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எலனும் சொல்ல லின்னும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த பேஸ்கெட்டை பாத்திருப்பான். லின்னும் பேஸ்கெட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள சாப்பாடு எல்லாமே இருந்திருக்கும். இதை பார்த்து அவனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பான். ஏன் அப்படின்னா எனக்காக தான் அம்மா உள்ள போய் மாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லின்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுந்திருப்பான். அது மட்டும் இல்லாம லின்னோட அம்மா பாத்தீங்கன்னா கான்சியஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்களும் லின் அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த பக்கம் லின்னு பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு கிட்ட போயிருப்பான். லின்னோட அம்மாவும் லின் உனக்கு ஒன்னும் ஆகல நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு அங்கிருந்து லின்னோ ஆமா நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்திருப்பான். லின்னோட அம்மாவும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ ஒன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணாத, அது மட்டும் இல்லாம எனக்கு திரும்ப அம்மானு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு அங்க இந்த லின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். நான் கண்டிப்பா உங்களை தப்பு நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்க. இது வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட எலனும் பாத்திருப்பா. எலனும் ஹீரோ கிட்ட நீ சொன்னது உண்மைதான், நான் இந்த இடத்துட்டு போயிடலாம், ஹியூமன்ஸை வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டேன் அவங்க பண்ண விஷயத்தினால, ஆனா இப்ப பாக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு முகமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்ட எக்கச்சக்கமான எமோஷன் இருக்கு, அவங்க இப்ப கூட சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எலனும் அங்க பாக்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா டேய் எந்தடா கால தானே அடிபட்டு வா சீக்கிரமே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்ல டேய் கால் உடஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. எலனும் பாத்திருப்பா ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து எல்பை விட ரொம்ப கம்மி தான், பட் அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எமோஷன் அடங்கி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எலனும் சொல்லியிருப்பா. டக்குன்னு மயக்கம் போட்டு விழுவ நம்மளோட ஹீரோ பிடிச்சிருப்பா. இதை பார்த்து அங்கிருந்து எலனுக்கு எல்லாம் வெக்கமா போயிடுச்சு, ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வெக்கப்பட்டு இருக்க. இதை பார்த்து அங்கிருந்து ஹீரோ
சரி ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மான டிரான்ஸ்பர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருப்பான். இதனால பாத்தீங்க அப்படின்னா எலனுக்கு ஏற்பட்ட காயமா இருக்கட்டும், அவனோட டைட்னஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே போயிருக்கும். இத பார்த்து அங்க எலனும் ஷாக் ஆயிருப்பா. இந்த டெக்னிக் நீ எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க இந்த ஹீரோவோ, என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொன்னல, அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவங்களோட பேரு வந்து பீடன் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க எலனும் ஷாக் ஆயிருப்பா. எது லெஜெண்டரி ஹீரோவோட பீடனா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி இருக்கும்போது ஆமா நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் நடந்து போக எல்லனும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்டிருக்கோம், முட்டா பையன் எவ்வளவு கோவத்துல அடிச்சிருக்கா மாதிரி தலை இன்னும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்க. நம்மளோட சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கடுப்புல ஏவ கையாலே தோண்டிட்டு இருந்திருப்பா. எதுக்காக அப்படின்னா மேஜிக் பவர் யூஸ் பண்ணா மத்த மனுஷங்க பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பா. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா சிந்தியாவும் கையாலே தோண்டிட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம தோடும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணி சிந்தியாவோட ஃபேஸ்ல அடிக்க சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. ஆமா என்னது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். ஹீரோவும் சிந்தியா பக்கம் வந்திருப்பா. எனக்கு ஒண்ணு புரியல, நீ பெண்ண இந்த கேவ தோண்டிட்டு வரும்போது உன்னோட கையில இங்க இருக்கக்கூடிய தண்ணி பைப் உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்ட சிந்தியாவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தோண்டிட்டு வரும்போது சடனா தண்ணி வந்துச்சு, அதனாலதான் இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் சுத்தி பார்க்கும்போதே அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இருந்திருக்கும். ஆனா நம்மளோட ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த தண்ணியுமே இருந்திருக்காது. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது இந்த கேவு கீழே எதுவும் நீர் விட்டு போக மாட்டுது, அதுதான் சிந்தியா கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ புரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாம நாம இப்ப கேவுக்குள்ள இருக்கோம், அப்படி இருக்கும்போது நம்ம மேஜிக் பவர் யூஸ் பண்ணா எந்த மனுஷங்களும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் முன்ன சொன்ன மாதிரி இந்த மவுண்டன் வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு ஷீல்ட வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அவனோட மேஜிக் அபிலிட்டி யூஸ் பண்ணியிருப்பான். இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் அபிலிட்டி யூஸ் பண்ண இது பார்த்தாங்க இந்த சிந்தியாவும், நீ யூஸ் பண்ற அந்த பவரை பார்த்தா கண்டிப்பா இந்த மலையை அழிச்சிருவேன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் அவனோட பவரை பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் யூஸ் பண்ணியிருப்பான். பட் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மேஜிக் பேரியரே வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். நீ இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த தண்ணி ஊத்துல இருந்து திரும்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்தாங்க இந்த சிந்தியாவும் சரி ஓகே திரும்ப தண்ணி வருது அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் கிட்ட போயிருப்பா. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா ஹீரோவுக்கு தெரியுது அது வந்து சுடு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த அம்மா போவாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணா. இந்த பக்கம் சிந்தியாவை பார்த்து அப்படின்னு டக்குன்னு உள்ள போயிருப்பா. செம்மையா சுட்டுருக்கோம், தலைவியெல்லாம் கதறி இருப்பா, சுடுது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ அப்பதான் சொல்றான் நான் இன்பர்னோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவோம், அந்த வரக்கூடிய தண்ணி பார்த்தா அப்படின்னா ஹாட் வாட்டரா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது கிட்ட ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் பார்த்திருப்பான். சிந்தியாவும் கடுப்புல இருந்திருப்பா. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் நான் சொல்லதுக்குள்ள நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இது எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் பேரியர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அதை வந்து கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வர பாதியில நல்லா கம்ப்ரஸ் பண்ணியிருப்பான். இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அந்த பேரியர் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிளா இருந்திருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் மட்டும் அப்படியே வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஓபன் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது இதுல நீ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிந்தியாவும் கூட தூக்கி போட்டுப்பான். இதை பார்த்த சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. என்ன உயிரோட வேக வைக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது டெம்பரேச்சர் கம்மியானது. ஹீரோ டெம்பரேச்சர் ஆர்டர் பண்ணிட்டான். இது கேட்ட சிந்தியாவும் பரவாயில்ல இது வாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஹாட் பாத்ல குளிச்சிட்டு இருக்க. சிந்தியாவும் கேட்டுப்பா ஆமா சாரி வெள்ளர் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மைன் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, நானும் எல்லாரும் போய் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல இது கேட்ட சிந்தியாவும் காண்டா இருப்பா. அப்ப நீ இவன் நேரம் அந்த எல்ஃப் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் கோச்சிட்டு இருக்க. சிந்தியாவும் கோவத்துல எனக்கு எல்ப்னாலே சுத்தமா பிடிக்காது, அதுலயும் முக்கியமா டிராகன் கிளான தவிர மத்த எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அடிமைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் கோவத்துல சொல்லிட்டு இருக்க. இது கேட்டாங்க இந்த ஹீரோவோ நாங்க போன அந்த மைண்ட்ல பார்த்தா அப்படின்னா நிறைய மக்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க, எனக்கு ஹீலிங் மேஜிக் வராது, அதனாலதான் எல்லாரும் கூட்டு போனேன். அது மட்டும் இல்லாம நான் என்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண அப்படின்னா ஒரே நிமிஷத்துல அந்த இருக்கக்கூடிய மைண்ட் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பேன். ஆனா என்ன உள்ள மக்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மைண்டை திரும்ப கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டிராப்ஸ் தான் வரணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கிளானுக்கும் தனி ஸ்பெஷாலிட்டி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த கிளானுமே குறைஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல இது கேட்ட சிந்தியாவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சிந்தியாவுக்கு கோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸ் வந்து தலைவனும் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பா. சிந்தியாவும் குடிச்சு பாத்திருப்பா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை சொல்லிட்டு இருக்கே. அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேண்டிட்ஸ்க்கும் அது இல்லாம மென்டோட குரூப்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. மென்டோட அசிஸ்டன்டான ஜின்னு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பான். அண்ட் பேண்டிட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. மென்ட் பாத்தீங்க அப்படின்னா தடுத்துட்டு இருக்கும்போது ஜின்ன பாத்தீங்கன்னா ஒரு பேண்டிட்ஸ் அட்டாக் பண்ண போக டக்குன்னு பாத்தீங்கன்னா மென்ட் குறுக்கு வந்து ஜின்ன காப்பாத்தி இருப்பான். இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மலையோட உச்சியில சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேண்டிட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நான் சாக போறேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னையும் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையோட உச்சி வந்து அவனுக்கு கீழே விழும்போது மென்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா கூட்டியே போயிருப்பான். இதை பார்த்து அங்க ஜின்னு ஷாக் ஆயிருப்பான். ஜின்னு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா கத்திருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா கடைக்கு லீவ் விட்டுருப்பான். இது பார்த்து அங்க இருந்து சிந்தியாவும் அம்மா இன்னைக்கு எதுக்காக கடை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது நம்ம கோகோ சாப்பிட்டோம்ல, அப்பதான் எனக்கு வந்து பாலோட ஞாபகம் வந்துச்சு, பாலோட கோகோ சேர்த்து சாப்பிடும்போது அது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம ஒரு பண்ணி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க இருந்து சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. எது நாம ஆரம்பிக்க போறோமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி எங்கடா பண்ணனா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு அங்க இருந்து ஹீரோவோ இனிமேதான் ஒண்ணு பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. விளங்கிடும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோ அந்த மாடுகள் எல்லாமே இந்த ரிவருக்கு பக்கத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க என்ன டெலிபோர்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல இது கேட்ட சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா.
டேய் டெலிபோர்ட்லாம் பொசுக்குன்னுலாம் பண்ண முடியாதுடா. ஏன்னா அந்த இடத்த அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கணும். பார்த்தா மட்டும் தான் என்னால டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியா சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ அப்ப டெய்னோட வீட்டுக்கு வந்து டெலிபோர்ட் ஆனுமே அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா டெய்னோட ஸ்மெல் பார்த்தாப்ல இங்க இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் டெலிபோர்ட்டே ஆனேன். நாம 2 பேருமே அதை யூஸ் பண்ணி தான் வீட்டுக்கே போனோம். அப்படி இருக்கும்போது நான் முன்னாடி அந்த இடத்த பார்த்துருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த ஸ்மெல்னாச்சும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டைரக்ஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ரிவருக்கு பக்கத்துலயே வந்திருப்பாங்க. அங்க வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குமா. இத பார்த்தாங்க இந்த ஹீரோவோ நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சிந்தியாவும் சரி ஓகே கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம எப்படி லேண்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் தெரியுது இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா வானத்துல பறந்துட்டு இருப்பாங்க. அதாவது பறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா டெலிபோர்டேஷன் ஆகி தலையும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பான். அதனால பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் விட்டு பயங்கர ஹைட் வந்திருப்பாங்க. சிந்தியாவும் என்ன யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த, இது கேட்டாங்க இந்த ஹீரோவோ நீ ஒரு டிராகன் தானே அப்படி இருக்கும்போது நீ ஏன் டிராகன் ஃபார்முக்கு மாற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டாங்க இந்த சிந்தியாவோ எனக்கு அந்த ஃபார்முக்கு மாறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவோ அவனோட மேஜிக் யூஸ் பண்ணிருப்பா. சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பிடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோவோ நீ என்ன காரணம்னு தெரியல நீ அடிக்கடி மாற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, சிந்தியாவும் அதை பத்தி உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையும் சொல்லியிருப்பா. இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து லேண்ட் ஆயிருப்பாங்க. அங்க வந்து பார்க்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மாடுகள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ரோபின் கிங்டத்துல இந்த மாதிரி மாடுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா பால் கறக்கிறதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இது நம்ம புடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க இந்த சிந்தியாவோ இதுல எத்தனை புடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 10 புடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படி இருக்கும்போது மீட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இதுல எது ஸ்லோவா இருக்குதோ அதை மீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் சொல்லியிருப்பா. ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ல இருக்கும். வெளியே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிறிஸ்டனும் அப்பனிக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸா தெரியாம வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா டெய்ன் வந்திருப்பா. நான் இது தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் எலனும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கிறிஸ்டனோ நான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு இங்கதான் இருக்கேன், ரெஸ்டாரண்ட் ஓப்பனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டெய்னோ நான் இன்னைக்கு நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் எலனோ நான் இங்கதான் சாப்பிடுவேன் அப்படின்னு காலையில சாப்பிடுவே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எலனும் சொல்லிட்டு இருக்க. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும். நம்மளோட ஹீரோவும் சிந்தியா உள்ள இருந்து வெளிவர பின்னாடி பாத்தீங்கன்னா மாடுகள் எல்லாமே வரிசையா வந்திருக்கும். இதை பார்த்தாங்க இந்த ஹீரோவும் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, இது கேட்ட சிந்தியாவும் இது எல்லாத்தையும் காணும் என்னோட மேனிபுலேஷன் டெக்னிக் தான், அதனாலதான் இந்த மாடுகள் எல்லாமே அமைதியா என் கூடயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் சொல்லியிருப்பா. ஹீரோவும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது இந்த மாட்டு பண்ணிக்கு இந்த பென்சிங் போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்திருப்பான். சரி ஓகே ரெஸ்டாரண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க, இந்த பக்கம் இவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா சாகர கண்டிஷன்ல இருந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ஆமா நீங்க 3 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் கிறிஸ்டனும் பார்த்திருப்பா. வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா கிறிஸ்டனும் பயமா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம டெயின் வந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் எலனும் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. இப்பதாப்பா போன உசுறு திரும்ப அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்க. இதை பார்த்தாங்க இந்த ஹீரோவும் சப்போஸ் நான் வரதுக்கு மட்டும் லேட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஆயிருக்கும் இந்த கடைக்கு பக்கத்துலயே 3 சமாதி கட்ட வேண்டியதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டனும் சொல்ல, இது கேட்டு ஹீரோல ஷாக் ஆயிருப்பான். ஆனா பாருங்களா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. சிந்தியாவும் டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் கிறிஸ்டனும் ஆமா எங்க போயிருந்தேன் எதுக்காக இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஹீரோவும் காட்டுல இருக்கக்கூடிய மாடுகளை வந்து நாங்க இங்க கூட்டு வந்தோம் எதுக்காக அப்படின்னா பாலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல, இது கேட்டாங்க இந்த கிறிஸ்டனும் அப்படின்னா நீ சொல்லதை பார்த்தா அந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் போடணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்ட ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா எல்லா ஒர்க்கும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, கிறிஸ்டனும் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூழ்நிலைகளை வந்து சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து வேலைக்கு ஆள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டனும் ஐடியா கொடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த ஆள் பார்த்து அப்படிதான் நேர்மையாவும் உண்மையாவும் நியாயமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட கிறிஸ்டனும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல பார்த்தா அப்படின்னா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நானும் இருக்கேன் டைனும் இருக்கான் அது மட்டும் இல்லாம எலனும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். நீங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் கிறிஸ்டனோ பண்ணதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருப்பான். ஆனா அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பக்கமா வந்திருப்பாங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டனு டெய்னி எலன் இவங்க 3 பேரும் தான் இன்டர்வியூவே நடத்துறது. அப்படி இருக்கும்போது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அங்க ஒருத்தர் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வர. இந்த பக்கம் கிறிஸ்டனும் கத்திருப்பான் நீ ஃபெயில் அப்படின்னு சொல்லி கத்த. இது கேட்டு அவனும் ஷாக் ஆயிருப்பான். நான் இப்பதானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, இது கேட்டாங்க இந்த கிறிஸ்டனோ நீ வரும்போது போர்ஸா வரல பொறுமையா வர, அப்படி இருக்கும்போது உன்னால மாடுகளை மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு துரத்தி விட்டுருப்பான். அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்த ஃபோர்ஸ் தான் வந்து பேசியிருப்பான். நான் கண்டிப்பா இந்த எல்லா வேலையும் செய்வேன், அதுலயும் முக்கியமா நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தனை பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வர. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எலனை பார்த்து வலிஞ்சு நிக்க. இதை பார்த்த எலனோ இவன் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பா. ஏன்னா அவனோட பார்வையே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலன் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்திருப்பான். அவனும் நான் ஏற்கனவே 30 வருஷமா மாடுகளை மேய்ச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது எனக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, இது கேட்டு டேய்னும் இது வேலைக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவனை பாத்தீங்கன்னா கண்டிஷன் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். நீ ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடக்கூடாது, அதுலயும் முக்கியமா நீ லீவே எடுக்க கூடாது, உனக்கு வேலை பார்த்தா அப்படின்னா 24 மணி நேரம், அதுலயும் முக்கியமா மாட்டுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா உன் தலையை வெட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க டேய்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. இது கேட்டு அவனும் ஷாக் ஆயிருப்பான். அவனும் பொறுமையா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். டேய்னும் இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொன்னா மட்டும் தானே நான் கண்டிப்பா வேலைக்கு சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ஆமா இங்க என்ன நடக்குது, வேலைக்கு ஆள் எடுக்க சொன்னா கொடூரமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. சிந்தியாவும் இவங்க போற பக்கம் பார்த்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனை கூட செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவை சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி அடுத்த ஆள் இன்டர்வியூக்கு வர அதே மாதிரி ஏதோ இவங்க 3 பேருமே பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, திரும்ப எத்தனை பேர் வந்தாலும் சரி இவங்க 3 பேருமே ஒரே மாதிரியே தான் ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை பாக்குறப்ப ஹீரோக்கெல்லாம் ஷாக் ஆயிருக்கும். நான் ஆர்மிக்கு சேரும்போது கூட பேரை மட்டும் தான் கேட்டாங்க, நீங்க ஏன் மாடு மேய்க்கிறதுக்கு என்னென்னமோ கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் கிறிஸ்டனும் சரி ஓகே அடுத்து யாரு வாங்கல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பக்கி இருக்காது. பின்ன இப்படி ஒரு இன்டர்வியூ எடுத்தா யாரு இருப்பா, எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஹீரோக்கெல்லாம் மனசே கஷ்டமா போயிடுச்சு. காலங்காத்தால சோத்த போட்டு கூட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சிந்தியாவும் சரி ஓகே இதெல்லாம் உன்னோட தப்பு கிடையாது, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் கிறிஸ்டன் கிட்ட வந்திருப்பா. ஐயா கிறிஸ்டன் அடுத்த டைம் இன்டர்வியூ நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா ஜின் வந்திருப்பான். ஜின்னோ நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க அவனுக்கு பாத்தீங்கன்னா லைட் அடிப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளவு நேரமா அவன் சொல்லிட்டு இருந்து தெரியுமா ஜின்னு, அவன் கிடையாது அவள். அதாவது ஜின்னு ஒரு பொண்ணுங்கோய் பார்த்தா சுத்தமா தெரியாதுல, எனக்கு சுத்தமாவே தெரியல. அதனால ஜின்ன வந்து ஜெனின்னு மாத்திக்கலாம். கிறிஸ்டன் பாத்தீங்கன்னா ஜெனியை பார்த்திருப்பான். சரி ஓகே என்னாச்சு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நீ மென்ட் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனி என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா மென்ட்டுக்கு நல்லா அடிபட்டு இருக்கு, பேண்டேஜ் கூட சண்டை போடும்போது அவருக்கு நிறைய அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட ஜெனி சொல்ல இது கேட்டாங்க கிறிஸ்டனும் ஷாக் ஆயிருப்பான். அவனுக்கு அப்படி அடிபட்டு அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்க அவரால் நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனி சொல்லியிருப்பா. இது கேட்டாங்க ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அப்படி இருக்கும்போது உன்னால கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலனை பார்த்து கேட்கும்போது எலனோ என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, பட் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவளும் சொல்லிட்டு இருந்திருப்பா. குறுக்கு வந்த சிந்தியாவும் சரி ஓகே இப்பதான் மென்ட்டுக்கு வந்து அடிபட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்காக சடனா இன்னொரு வேலைக்கு வந்து அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு ஹீரோ கடுப்பாயிருப்பான். சிந்தியாவை கூப்பிட்டு இப்படிதான் ஒரு பேர்சன் வந்து அப்செட்ல இருக்கும்போது இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சிந்தியாவை திட்டிட்டு இருக்க. சிந்தியாவும் நான் என்ன கேட்டேன், எனக்கு ஆர்வமா இருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல நானும் மென்ட்டை பாத்துக்கிறதுக்காக வேலையை விட்டு நின்ட்டேன். அது மட்டும் இல்லாம நானும் மென்ட்டும் 2 பேருமே ரொம்ப நாள் ஒன்னா சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்கிருந்து கிறிஸ்டனும் ஷாக் ஆயிருப்பான். ஏன் நீ சொல்லதை பார்த்தா நீ மென்ட்டை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு அங்கிருந்து ஜெனியும் ஷாக் ஆயிருப்பா. அவளும் பயங்கரமா வெக்கப்பட்டிருப்பா. மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. மென்ட்டுக்கு எத்தனை வயசு ஆகுது, உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேத்துக்குமே 13 வயசு டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க எலனோ எல்ஃபை பொறுத்த வரைக்கும் 13 வயசு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆனா ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வேலை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்ல இது கேட்டாங்க கிறிஸ்டனும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் மென்ட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு ஜெனியும் கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்லியிருப்பா. அதுலயும் முக்கியமா நான் அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததா இருக்கட்டும், அவர் என் கூட இருந்ததா இருக்கட்டும், அதனாலதான் பார்த்தா அப்படின்னா நான் அவர் மேல ரொம்ப லவ்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்டாங்க எலனோ லவ் ஸ்டோரி கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்மளோட ஜெனி வெக்கப்பட்டிருப்பா. டேயின்டா ஷாக்ல இருந்திருப்பான், நம்மளுக்கு ஒண்ணும் சிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டேயினும் பார்த்துட்டு இருக்க. சரி ஓகே அப்படி இருக்கும்போது என்ன வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் கேட்க இந்த பக்கம் இவங்க எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கேட்டு ஜெனிக்குலாம் ஒரே குஷியா இருக்கும். அப்படி இருக்கும்போது பால் கறந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் என்னோட லவ் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனி பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லியிருப்பா. இது கேட்ட மத்தவங்களும் ஷாக் ஆயிருப்பாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மத்தவங்க எல்லாம் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. ஜெனியும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வேலைக்கு வந்திருப்பாள். மாஸ்டர் நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். இது நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களோட எம்ப்ளாயி அப்படி இருக்கும்போது நீங்க தானே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்து கேட்கும்போது ஹீரோவும் சரி ஓகே அந்த மாட்டுக்கு அந்த பிள்ளை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் சொல்ல ஜெனியும் மாட்டுக்கு புல்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அங்க பச்சை புல்லா இருக்கு என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனி பாத்தீங்கன்னா மாட்டுக்கிட்ட போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த மாட்டை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கு நல்லாவே தெரியுது. ஜெனியும் பாத்தீங்கன்னா மாட்டை பிடிச்சி இழுக்க அதை அடிச்சு பார்க்க விட்டுருக்கும். ஜெனியும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருப்பான், நான் மென்ட்டுக்கிட்ட எவ்வளவோ வந்து ப்ரொபோஸ் பண்ண அப்படி இருக்கும்போது எனக்கு பால் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனியும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ட்ரை பண்ண அந்த மாதம் அடிச்சு பார்க்க விட்டுட்டு இருக்கும். ஜெனி எல்லாம் ஷாக் ஆயிருப்பா, முடியாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஜெனி மாட்டோட காலை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கிருந்து ஹீரோவும் சொல்லியிருப்பான் அப்படி எல்லாம் கிளீன் பண்ணாத கண்டிப்பா உதச்சி பார்க்க விடுன்னு சொல்லி வாய மூடல ஜெனியை பார்க்க விட்டுச்சு. அப்படியே ஒவ்வொரு நாளும் போக ஜெனியை பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு பார்க்க விட்டுட்டே இருக்கும். ஜெனிக்கு எல்லாம் கத்தி மேல் நடக்கிற மாதிரியே இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஜெனியால முடியாம போயிருக்கும். சப்பா என்னால முடியல சாமி, இனிமே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் போல, இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனி பாத்தீங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடு கிட்ட வந்திருக்கும். ஜெனி பாத்தீங்கன்னா லைக் பண்ண ஜெனிக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம மத்த மாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனி கிட்ட வந்திருக்கும். ஜெனிக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். பரவாயில்லப்பா பழக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா பால் கணை இருந்திருக்கும். அப்படியே
அப்படின்னு கட் பண்ணி ஜெனியும் பாத்தீங்கன்னா பால் நிறைய கலந்து எடுத்துட்டு வந்துட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட காமிக்க ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும்னு நினைச்சேன், பட் அதுக்குள்ள பழகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம மென்ட்டுக்காக பீஸா செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஜெனிக்கு ஒன்னும் புரியல. பீஸாவா அப்படின்னு சொல்லி கேட்க அது நான் பண்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க வச்சிருப்பான். அண்ட் பால் நல்லா கொதிக்கவும் பேஸ்டேஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராசஸ் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல தலைவனும் பாத்தீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணிருப்பான். இதனால பாத்தீங்கன்னா பால் வந்து தயிரா மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா கெட்டியா இருக்கக்கூடிய தயிர் மட்டும் தலைவன் பிரிச்சு எடுத்திருப்பான். இது பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா ரப்பர் மாதிரி இருக்கும். இதை பார்த்து அங்க ஜெனி ஷாக் ஆயிருப்பா. இது பாக்கிறதுக்கு அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அது நல்லா ஒய்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லும் போது ஜெனியா அதே மாதிரி பண்ணிருப்பா. இந்த மாதிரி எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுவா நம்ம குக் பண்ணும்போது பபிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு தான். இது உள்ள பாத்தீங்கன்னா ஏர் மாலிகூல்ஸ் வந்து ஜாம் ஆயிருக்கும். நம்ம குக் பண்ணும்போது அந்த ஏர் மாலிகூல்ஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா சாப்பாடே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம அது நல்லா ட்ரை பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லாஸ்டா அதை வச்சு சீஸ் மேக் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது சீஸ் மேக் பண்ணியாச்சு, இனிமே நம்ம கட்ட பீஸா செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இது நீ கொடுத்தா கண்டிப்பா ப்ரொபோசல் ஒர்க் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க இந்த ஜெனிக்கு ஒரே வெக்கமா போயிருக்கும். அப்படி இருக்கும்போது ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு தலையும் பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டு இருக்க பொண்ணுங்க நிறைய பேரு இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட்டை கொடுத்தா கரெக்டே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. இது கேட்டு அங்க இந்த ஜெனியும் அப்படி இருக்கும்போது நீ உன்னோட பாஸ்ட் லைஃப்ல எக்கச்சக்கமா டேட்டிங் பண்ணிருப்ப போல அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவோ ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஜெனி ஷாக் ஆயிருப்பா. உன்ன நம்பியாடா வந்து அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. மென்டோட வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டன் நம்மளோட ஹீரோ அது இல்லாம எலன் இவங்க 3 பேருமே வந்திருப்பாங்க. மென்டோ ஷாக் ஆயிருப்பா. நீங்க 3 பேர் இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு தாய்வனு பாத்தீங்கன்னா உள்ள கூட்டு போயிருப்பான். வெளியே ஜெனியும் பீட்சா பாக்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ உள்ள வந்திருப்பான். மென்ட்ட பார்த்து நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே பரவாயில்ல இப்போ ஓகே தான். அது மட்டும் இல்லாம எனக்கு அடிப்பட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அது எப்பயோ எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களோட பேர் வந்து எலன், இவங்க வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். இது கேட்ட மென்டோ அப்படியே உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ட்டு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்மளோட ஜெனி உள்ள வந்திருப்பா. கையில பாத்தீங்கன்னா பீட்சா பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெனியும் கத்திருப்பா. இது கேட்டு மென்டோ ஷாக் ஆயிருப்பா. இப்ப ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி எலன் அங்க இருக்கக்கூடிய மென்டோட காயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பா. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால வலி கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாம உடனே ரெக்கவரி ஆக முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்க கூட எல்லாரும் சொல்ல இது கேட்டாங்க இந்த மென்டோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி மென்டோ நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு என்ன பார்க்க மட்டும் வந்திருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு விஷயமா இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டு பக்கத்துல பாத்தீங்க அப்படியே ஜெனி இருந்திருப்பா. ஜெனி நீ என்ன சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க 2 பேருமே பாத்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும் ஜெனி பயப்படாம சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. பக்கத்துல இருந்த நம்மளோட கிறிஸ்டனோ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளோட ஜெனி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பேசுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் பீட்சா பாக்ஸ் எடுத்து வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம சாப்பிட்டுட்டே பேசலாம், இது உங்களுக்காக நானே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனி சொல்ல இது கேட்டாங்க அந்த மென்டோ அப்படியா பரவாயில்ல காட்டு அப்படின்னு சொல்ல ஜெனி ஓபன் பண்ணி காமிக்க உள்ள பாத்தீங்கன்னா பீட்சா இருந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் டெக்கரேஷன் தான் போட்டிருக்க. இது பார்த்தாங்க இந்த ஜெனியோ இதுல நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையை சொல்ல வர டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மென்டோ அந்த பீட்சா வந்து ஒரு பீஸா எடுத்திருப்பான். இதை பார்த்து அங்க இந்த ஜெனியும் ஷாக் ஆயிருப்பா. ஐயோ ஆட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. சரி ஓகே நல்லா இருக்கு, நீங்க எல்லாமே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்டோ அந்த பீஸாவை சாப்பிட்டுப்பான். அது மட்டும் இல்லாம இது என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது வந்து சீஸ வச்சு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லும் போது இது கேட்ட மென்டோ யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது இங்க ஏரியாவுல சீஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப மோசமான ஸ்மெல்லோட ஒரு மாதிரி தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்டோ சாப்பிட்டு பார்த்திருப்பான். இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. நம்மளோட மென்டோ சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுலயும் முக்கியமா நீ இந்த அளவுக்கு எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஜெனியும் ஹீரோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இது கேட்டாங்க அந்த மென்டோ சரி ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா பண்ண அப்படின்னு சொல்ல கிறிஸ்டனும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட மென்டோ ஷாக் ஆயிருப்பான். காலைல வேற அடிபட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஒர்க்குக்கு வேற முன்ன மாதிரி போக முடியாது, என்ன பண்ணதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மென்டோ சொல்ல இது கேட்டு அங்க இந்த கிறிஸ்டனும் அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஹீரோட பண்ணியில வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல இது கேட்டு மென்டோ ஷாக் ஆயிருப்பா. நீங்க பண்ணி ஓபன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம ஜெனி அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இது கேட்டு மென்டோ ஷாக் ஆயிருப்பா. ஜெனி நீ அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது பழைய ஒர்க் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஜெனி நான் அந்த ஒர்க்கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல மென்டோ ஷாக் ஆயிருப்பா. எதுக்காக அந்த ஒர்க்கை விட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனியும் எனக்கு அந்த ஒர்க் பிடிக்கல, நான் உங்க கூட தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா கன்ஃபர்ஸ் பண்ண. இது பார்த்தாங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஒரு வழியா சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மத்தவங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்க. இது பார்த்த மென்டோ ஓ அதான் விஷயமா சரி ஓகே ஓகே உனக்கு அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த பண்ணையில வேலை செய்யறதா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஆனா வீணா போனவனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம மெஷினரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது உனக்கு கரெக்டான பாய் ஃப்ரெண்ட் அமையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒர்க் பண்ண அப்படின்னா உனக்கு கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட மென்ட்டு சொல்ல இந்த பக்கம் கிறிஸ்டன் தலையா அடிச்சுப்பான். ஐயோ 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 இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு, ஐயோ வெளியே போய் சொன்னாலும் வெக்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸ்டனை பாத்தியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மென்டோ அப்படி இருக்கும்போது ஹீரோ கிட்ட நான் எப்போ உன்னோட பணியில வந்து வேலைக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க பொறுமையா வந்து வேலைக்கு சேருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மென்ட்டு கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பான். அப்படியே கட்
கட் பண்ணி ஹீரோ மனசுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன மன்னிச்சிரே போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படியே வெளியே வந்திருப்பாங்க. ஹீரோவும் ஜெனி கிட்ட சாரி கேட்டிருப்பான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லா தான் நடக்கும், இன்னும் நமக்கு டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மென்டி பெண்ண உன் கூட தானே ஒர்க் பண்ண போறேன், அப்படி இருக்கும்போது நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்ல ஜெனி வந்துட்டு எனக்கெல்லாம் கவலையே கிடையாது, நல்லா ஃபீல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி நான் இந்த வழியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் போயிருப்பா. போகும்போது பயங்கரமா கதறி அழுந்திருப்பா. இந்த உலகத்துல இவ்வளவு கேவலமா யாருமே லவ் ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, யாரும் இவ்வளவு கேவலமா ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருப்பா. நான் கண்டிப்பா விட மாட்டேன், திரும்பவும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பாத்தீங்கன்னா அங்கிருந்து போவ கிறிஸ்டன்ல ஷாக்லயே பாத்துட்டு இருந்திருப்பா. அவன் முட்டா பையன் தெரியும், ஆனா ஒரு பொண்ணு லவ் ப்ரொபோஸ் பண்ணது கூட அவனுக்கு தெரியலையா, அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பார்த்து கேட்கும் போதே எலனோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஜெனி சொன்ன விஷயம் மென்ட்டுக்கு புரிய வந்திருக்கும், கண்டிப்பா மென்ட்டுக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மென்ட்டு ஷாக்ல இருந்திருப்பா. என்னடா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மென்ட்டுக்கும் என்ன ஆன்சர் பண்ணதுனே தெரியல, தலைமுறை ஷாக்லயே முடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கிரீக் சிட்டிக்கு ரூபின் எம்பையரை சேர்ந்த கிரவுன் பிரின்ஸ் ஆன லியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசன் வந்திருப்பான். அவனும் பாத்தீங்க அப்படின்னா குதிரையில வந்துட்டு இருக்க சுத்தி இந்த மக்கள் எல்லாருமே அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே லியோனை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவனுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டியூக், அவனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்திருப்பா, ஒரு மேஜ். பார்க்கும் அந்த மேஜ் கிட்ட அப்படி இருக்கும்போது இந்த டெய்னோட ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெய்னோட ஃபேமிலி பாக்கிறதுக்கு தான் இவங்க 3 பேருமே வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி டெய்னு பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி வந்திருப்பான். நான் தான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்டாங்க இந்த பட்லர், உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருக்கும்போது நீங்க தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும், கரெக்டா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா டோரை திறந்து விட உள்ள பாத்தீங்க அப்படின்னா கிரவுன் பிரின்ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பார்க் அப்படிங்கிற பேசணும் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. பார்க்கும் ஒரு பேனா இருந்துட்டு இவ்வளவு லேட்டா வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட டெய்னை பார்க்கும்போது டெய்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள அம்மா நீங்க எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. பார்க்க உங்களோட அப்பா கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல முன்னதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டெய்னு சொல்லியிருப்பான். இது கேட்டாங்க இந்த கிரவுன் பிரின்ஸோ நீ கவுண்ட் செய்யணும் வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க இந்த டெய்னோ நான் பாக்கல அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்னு சொல்ல இந்த பக்கம் பார்க்கும் இப்ப இருக்க உன்னோட ஃபேமிலியோட நிலைமை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உன்னோட ஃபேமிலியால இந்த கிரீக் சிட்டியை ரூல் பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது இதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும் கேட்க இது கேட்டாங்க இந்த டெய்னோ அமைதியா உட்காந்துட்டு இருக்க. இதை பார்த்தா பார்க்கும் லைட்டா சிரிச்சிருப்பான். உனக்கு வேற சாய்ஸே கிடையாது, நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரம் தான் யோசிச்சுட்டு இருக்க போற, நீ எவ்வளவுதான் யோசிச்சாலும் இந்த சிட்டியை கண்டிப்பா உன்னால ரூல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம பக்கத்து சிட்டில ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அங்க பார்த்தா அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா பக்கத்து எம்பையரை சேர்ந்தவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப வேணாலும் இந்த கிரீக் சிட்டியை வந்து ஆக்குபை பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த சிட்டியை என்கிட்ட கொடுத்துரு, இந்த சிட்டி நாங்க ஒரு பேட்டில் ஃபீல்டா மாத்தி அவங்க கூட சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் டெய்ன்ட்டு வந்து பயங்கர க்ளோஸா கேட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம டெய்ன் வந்து பயங்கரமா மிரட்டே இருப்பான். சரி சின்ன பையன் தானே மிரட்டினா கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. டக்குனு பாத்தீங்கன்னா நம்மளோட டெய்னோ எதா இருந்தாலும் சாப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த. இது பார்த்து அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஓ சாப்பிட்ட எங்களோட முடிவு மாறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பக்கம் கிரவுண்ட் பிரின்ஸும் கேட்க டெய்னோ கண்டிப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. இது கேட்டு கிரவுண்ட் பிரின்ஸும் சரி ஓகேப்பா அப்படி இருக்கும்போது டின்னர் வரையும் உனக்கு டைம், இந்த கிரீக் சிட்டியா பேட்டில் ஃபீல்டா மாத்தக்கூடாது அப்படின்னா எனக்கு ஸ்பெஷலான சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் பிரின்ஸ் லியோனு சொல்ல. இது கேட்டாங்க டெய்னு யோசிச்சு பார்த்திருப்பான். கண்டிப்பா ஹீரோவால அதை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெய்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஜெனியை கூப்பிட்டுப்பான். வா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கூப்பிட ஜெனி சாப்பிட வந்திருப்பா. அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா நம்மளோட சிந்தியாவும் பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் இருந்திருப்பா. வர வர என் சாப்பாட்டோட அளவு கம்மி ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்ல. இது கேட்டாங்க ஹீரோவும் நீ ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு முடி, நீ சாப்பிட்டு முடிச்சு வெட்டி நான் அடுத்த ரவுண்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். சரி சாப்பாடு நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எம்பையர்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை பாத்தீங்கன்னா கத்திய வெளியே எடுக்க. இதை பார்த்தாங்க ஹீரோவோ இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் நான் தான், அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக கத்திய வெளியே எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க. ஓ அப்ப நீ தான் ஓனரா, அது மட்டும் இல்லாம என்ன என்கிட்ட திமிரா பேசுற, நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க எம்பையரோட சோல்ஜர்ஸ் தானே, உங்களுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கேட்க. சிந்தியாவும் காண்டாயிருப்பா. தலை ஊன்னு மட்டும் சொல்லி காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவை வெட்டி பார்க்க ஹீரோ இது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பான். அந்த வந்த சோல்ஜரும் கம்முன்னு இருக்காம கத்தி எடுத்து நம்மளோட ஹீரோட கழுத்துக்கிட்டே வச்சுட்டே முட்டி போடுறா அப்படின்னு சொல்ல. இது கேட்டாங்க ஹீரோ செம்ம காண்டா இருப்பா. இப்ப நீ கத்தி எடுக்க போறே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த சோல்ஜரும் டேய் யாரா நீ வெறும் ரெஸ்டாரண்ட் ஓனரு, நீ என்ன இவ்வளவு திமிரா பேசுற அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ பார்த்து கேட்க. ஹீரோவும் திரும்ப சொல்றேன் கத்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் டென்ஷன் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம கையில பாத்தீங்கன்னா மேஜிக் பவர் கொண்டு வந்திருப்பான். அண்ட் ஹீரோவும் அட்டாக் பண்ணது கை எடுத்திருப்பான். அந்த ஒரு செகண்ட் கேப்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒருத்த வந்திருப்பான். அவனு தன்னோட ஹெல்மெட் கட்ட. அவனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா டோனி. அவன் நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு லார்ட் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட டோனி பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பான். இதை பார்த்த ஹீரோவும் சரி ஓகே அவங்க லாயல்ட்டி படி தான் செஞ்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம், நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் தரத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டோனியும் கத்தி இருப்பான். அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட.
இது கேட்டு அங்க வந்து ஹீரோவும் அது நான் பேட்டில இருந்தப்ப ஆர்மில இருந்தப்ப என்ன அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. பட் இப்ப நான் ஒரு செஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் செஃப்பா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்ல உள்ள சிந்தியாவும் ஜெனியோட சாப்பாட புடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அங்க கூட டோனி யோசிச்சு பார்த்திருப்பான். எனக்கு இப்ப கூட அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பான். அதாவது டோனி வந்து வைஸ் கேப்டன் அங்க இருக்கிற ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்ட்ல வந்து தலைவனு பாத்தீங்கன்னா ஒரு படைக்கு தலைமை தாங்கி இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் பண்ண ஒரு தப்பால பாத்தீங்க அப்படின்னா அவன் கூட வந்த சோல்ஜர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருப்பாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எனிமி சோல்ஜர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சுத்து போட்டிருப்பாங்க. அப்ப அந்த டைம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய மொத்த எனிமிஸையும் போட்டு பொழந்து கட்டியிருப்பான். தனியெல்லாம் நின்று சம்பவம் பண்ணியிருப்பான். டோனி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். நான் இப்படி பண்ணதுக்காக என் தலையை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டோனி பாத்தீங்கன்னா சாக போயிருப்பான். நம்மளோட ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். ஆனா அப்ப இந்த டோனிக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ தான் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி. அதையும் தாண்டி டோனியோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும். அதையும் தாண்டி சீரியஸான கண்டிஷன் என்ன பண்ணதுன்னே தெரியாம டோனி முடிச்சிட்டு இருக்க அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ தான் பணத்தை கொடுத்து டோனிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஆனா இதனாலே பாத்தீங்கன்னா டோனி கடவுளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பேசுனா நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா கிரீக் சிட்டில தான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டோனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட ரெஸ்டாரண்ட் நல்லா ஓடணும், உங்களோட தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மத்த ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனி கத்தி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பான். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக்ல இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் டேயின் அது இல்லாம கிரவுன் பிரின்ஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா பார்க்கு 3 பேருமே பாத்தீங்கன்னா குதிரை மூலியமா அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து அங்க பார்க்கோ நாம அங்க போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுமா எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்க்கும் கேட்க இது கேட்டு அங்க கிரவுன் பிரின்ஸோ நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க இருக்கக்கூடிய இந்த டேயின் வந்து ஏதோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது முடிஞ்சா போய் பார்ப்போம், இல்ல அப்படின்னா முடிச்சு விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸ் சொல்லியிருப்பான். பார்க்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தனியா வந்திருக்கோம், கூட ஆளுங்களையும் கூட்டு வரல அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸும் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஏரோஸ் அங்க இருக்கக்கூடிய கிரவுன் பிரின்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது ஒரு மேஜிக் பவர் அத்தனை ஏரோஸையும் ஸ்டாப் பண்ணிருக்கும். இதை பார்த்து அங்க கிரவுன் பிரின்ஸும் பரவாயில்லப்பா நான் நினைச்ச மாதிரி நீ கரெக்டா டைமுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்ல பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்திருப்பா. இந்த பொண்ணோட பேரு பாத்தீங்க அப்படின்னா மெடுசா. அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான திருட்டு பசங்க வந்திருப்பாங்க. கிரவுன் பிரின்ஸ் ஒழுங்கா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் லியோனோ ஓய் மெடுசா சீக்கிரம் முடிச்சிடு அப்படின்னு சொல்ல மெடுசாவும் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அவனுக்கு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மெடுசாவை அட்டாக் பண்ண வரும்போது அவளும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெல் போட்டிருப்பா. ஆனா அந்த ஒரே ஸ்பெல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடமே ஃபுல்லா தரமட்டமாயிடும். அது மட்டும் இல்லாம டெய்னும் அந்த இடத்த பார்க்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய பள்ளமே வந்திருக்கும். இதை பார்த்த டெய்னும் ஷாக் ஆயிருப்பா. அப்ப இவதான மெடுசா ஆர்மில இருக்கக்கூடிய 7th கிரேட் மிஷன்ல இவ்வளவு ஓத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க டெய்னும் பயங்கர ஷாக் ஆயிருப்பா. அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். அந்த அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த குழியில மாட்டிட்டு இருந்திருப்பானுங்க. அதுலயும் முக்கியமா அவனுக்கு எல்லாத்துக்கும் செம்ம அடி உணர்ந்திருக்கும். ஷாக் ஆயிருப்பானுங்க. இவன் நிஜமான ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். மெடுசாவும் இன்னும் ஒரு சில பேர் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல கிரவுன் பிரின்ஸும் நம்ம எதையும் மிச்சம் வைக்க கூடாது அப்படி இருக்கும்போது முடிச்சு விட்டு அப்படின்னு சொல்ல மெடுசாவும் பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து மண்ணை தள்ளி உயிரோடவே புதைச்சிருப்பா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா டோனிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பான். இனிமே இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு டோனிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பான். அதுலயும் முக்கியமா ஹீரோவும் டோனி எந்திரிச்சிருக்க சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட்டை நல்லா ரன் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க டோனியோ மத்த ரெஸ்டாரண்ட்ல பூச்சி புழு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் காண்டாயிருப்பான். நான் சொன்னா நீ கேட்க மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்க மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா செம்ம பயத்துல இருந்திருப்பாங்க. அண்ட் டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டோனியும் மத்த சோல்ஜர்ஸ்ல ஃபார்முக்கு வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்திருப்பான். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கிரவுன் பிரின்ஸ் வந்திருப்பாரு. கிரவுன் பிரின்ஸ் நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை, நானே உங்களை பேஸ்ல வந்து பாக்கணும் இருந்தேன், நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டோனியும் கேட்க லியோனோ ஓ வைஸ் கேப்டன் டோனி நீங்க எப்படி இங்க வந்தீங்க, அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லையே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டோனியோ இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அது சாப்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இது கேட்ட லியோனோ அப்படியா என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் நானும் சாப்பிட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்லியிருப்பான். இது கேட்ட ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இவன் தான் வந்து கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லியோனோ நம்மளோட ஹீரோ பார்க்கும்போது அவன் பாத்தீங்கன்னா மேஜோட ட்ரெஸ்ல வந்திருப்பான். இது பழைய ஆர்மி ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்லியிருப்பான் நான் பழைய மேஜா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்ல இது கேட்டாங்க வந்து லியோனோ ஓ அப்படியா நீ ஒரு மேஜா அப்படின்னு சொல்லி கேட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் வந்து எல்சன் அப்படின்னு சொல்ல லியோனோ அப்படியா என்கிட்ட ஒரு மேஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் மெடுசா அப்படின்ட்டு ஏ மெடுசா இவனோட பேர் எல்சனா இவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியோனு கத்த ஹீரோ ஒரு மாதிரி பாத்துருப்பான். மெடுசா அது நீதானா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் மெடுசா எல்லாம் பாத்தீங்கன்னா பயத்துல இருந்திருப்பா, பயங்கரமான பயத்துல இருந்திருப்பா. எல்சனா நிஜமாலுமே அது எல்சனா அவரு இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா பயங்கர பயத்துல இருந்திருப்பா. பக்கத்துல இருந்த பார்க்கும் ஹே அங்க பாத்தியா லியோன் கூப்பிட்டு இருக்காரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெடுசாவை பார்த்து கேட்கும் போது மெடுசாவும் பயத்துல இருந்திருப்பா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தலைவனும் மெடுசாவும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ தான் மெடுசாவுக்கு மேஜிக் ட்ரைனிங்கே கொடுத்திருக்கான். இந்த விஷயத்துல மெடுசாவும் யோசிச்சு பார்த்திருப்பா. அவனும் பாத்தீங்கன்னா பயத்துல கிட்ட வந்திருப்பா. ஹீரோவோ என்னோட பேர் வந்து எல்சன், நான் உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல மெடுசாவும் ஆமாமா நானும் இவரை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையை சொல்லியிருப்பா. பக்கத்துல இருந்த லியோனோ அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாமே ரெஸ்டாரண்ட் குள்ள வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க
இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்க இந்த பக்கம் ஹீரோ வந்திருப்பான். ஒரு கிரவுன் பிரின்ஸான நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க லியோனோ. நான் ஒண்ணு வேணும் வரல டேய் தான் ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ காண்டாயிருப்பான். அட பாவி நீ பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ டெய்னை பார்த்திருப்பான். ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தெளிவா புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம டெயின் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இவங்க கூட்டு வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இவங்க டெயின் மேல பிரஷர் போட்டிருக்காங்க. அது அவனால தாங்க முடியல. அதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த பார்க் அவன் ஒரு டியூக். அது மட்டும் இல்லாம அவன் ஏக்கச்சக்கமான ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ணிருக்கான். சோ இது நார்மலான குக்கிங்கா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பக்கம் லியோனும் சரி ஓகேப்பா நீ சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இவன் கொடுக்குற சாப்பாடு ஒருவன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவன் நல்லா இல்ல எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ இந்த கிரீக் சிட்டியை சுத்தி நேக்கடா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெயின்ட்ட சொல்லும் போது டெயின் இது கேட்டு ஷாக் ஆயிருப்பான். ஹீரோவும் சிரிச்சிருப்பான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது சாதாரணமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா சூப் செய்ய ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் குக் பண்ணதை கொண்டு வந்து வச்சிருப்பா. இது ஒரு மவுண்டன் மஷ்ரூம் சூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்ல இது கேட்டாங்க இந்த கிரவுன் பிரின்ஸோ அப்படியா அப்போ என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்க சூப் எடுத்து குடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம டேஸ்டும் நல்லா இருக்கு. இன்கிரியன்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கரெக்டான டெம்பரேச்சர்ல குக் பண்ணிருக்கான். நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியோனும் சாப்பிட்டுருப்பான். பட் இது ஒண்ணு எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலப்பா. இது ஒண்ணு எனக்கு சர்ப்ரைஸா இல்ல அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்து பார்க்கும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான். இது கேட்டாங்க ஹீரோவோ இன்னும் ஒருத்தர் சொல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்ல மெடுசா கிட்ட அந்த சூப் போயிருக்கும். அந்த சூப் என்ன போட்டுருக்கோம் அப்படின்னா இதை சாப்பிட்ட உடனே நீ ரொம்ப மெய் வந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆக்டிங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்தாங்க மெடுசாவோ ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுருப்பா. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்டிங்க போட்டிருப்பா. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. மெடுசாவும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு டிஷ் நான் சாப்பிட்டதே கிடையாது. அதுலயும் முக்கியமா இதை சாப்பிடுவோம் என்னோட வயிற்றுக்குள்ளேயே மஷ்ரூம் முளைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடுசாவும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாடோட டேஸ்ட பார்க்கும்போது தெரியுது இதை செஞ்சவரு ஒரு 9th கிரேடு மேஜ் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க ஹீரோவும் தலையில அடிச்சிருப்பா. அட பைத்து என்ன பேசிட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் கடுப்புல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் மெடுசாவும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைனி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க இந்த சாப்டர் நீங்க முடியுதுன்பா. அண்ட் இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தலைமை ஆர்மில இருந்தப்ப ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெளிவாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மெடுசாவுக்கு வாத்தியார்னா நம்மளோட ஹீரோ தான். அப்படி இருக்கும்போது மெடுசா பயந்ததை பாக்கணுமே தலைவி செம்மையா லூட்ருப்பா. அது மட்டும் இல்லாம இனி போக போக வரக்கூடிய எபிசோட் தான் தரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. டைஸ் வாட்ச் பண்ணி நண்பா.